இதுல எனக்கு நான் நீங்க சொல்ற பாயிண்ட் உண்மை. அதாவது இது வந்து ஒரு விதத்துல ஹிந்தி திணிப்பு தான். அதாவது ஹிந்தி திணிப்புனா ஹிந்தி ப்ரொபகேண்டா. அது நீ திணிக்கிறதுன்னு சொல்லலாம், ப்ரொபகேண்டா பண்றது. ஆனா இன்னொரு விஷயத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பழக்கருப்பையாவா அவர் கரெக்டா தெளிவா சூப்பரா பேசியிருப்பாரு ஒரு பாயிண்ட். மும்மொழி கொள்கை நம்மளுக்கு தேவையில்ல அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட். ஓகே, அதுக்கு மும்மொழி கொள்கை நாங்க வேணாம் அப்படியே சொல்லிட்டு போயிருங்க ஒழிய, இது ஹிந்தி திணிப்புன்னு நம்ம ஏன் அது வந்து பெருசா இது எடுபடாதுன்னு இல்ல. இப்ப அண்ணாமலை அவர் வந்து இப்படி ஃபெரோஷியஸா பேசுறாருன்னா அவங்களுக்கு பாயிண்ட் இருக்கிற மாதிரி இப்ப ஒரு அமைஞ்சதுக்கான காரணம் என்ன, ரியாலிட்டி இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியாட்டும் சரி, இப்ப காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ண இனிஷியலா முன்னாடி காந்தி பீரியட்ல, அதாவது ராஜீவ் காந்தி பீரியட்ல இருந்து அப்பல இருந்தே இருக்கிற வரைக்கும், அப்பெல்லாம் வந்து ஹிந்தி வந்து நீங்க பார்லிமெண்ட்லயே ஹிந்தி மட்டும் தான் தெரிஞ்சாதான் பார்லிமெண்ட் பேசணும் தான் தயாநிதி மாறனே போனாரு. அப்ப கலைஞர் சோ அதுல இருந்து இப்ப வந்து தமிழ் வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. இன்னைக்கு வந்து எந்த லாங்குவேஜ் வேணா நீ படிக்கலாம்னு சொல்லும் போது, பாம்பேல மகாராஷ்டிரால நிறைய பேர் வந்து தமிழ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க தேர்ட் லாங்குவேஜா. இங்க இருந்து போனவங்க தான். பட் அவங்களுக்கு வந்து இங்க இருந்து போனவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அவங்க இந்த குழந்தைங்க வந்து born brought up in மகாராஷ்டிரா. ஆனா அப்பா அம்மா வந்து பூர்வீகம் வந்து தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு செமையான வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இந்த மும்மொழி கொள்கையில. நிறைய பக்கத்துல இருக்க நெய்பரிங் ஸ்டேட்ஸ் இது வந்து அதனாலதான் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து இங்க இருக்கிற இந்த அரசியலுக்கா இப்ப விஜய் ஒரு ஸ்டான்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அது கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் டிசிஷன். ஏன்னா மீதி இருக்கிற பார்ட்டி பொலிட்டிக்ஸ் பே பண்றாங்க. ஸோ வி ஹாவ் டு கோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கேம். ஏன்னா இப்ப சப்பி தவறி அவர் வந்து இதுக்கு வந்து ப்ரோவா பேசிட்டாப்லனா அது வேற விதமான அரசியல் பண்றதுக்கு ரெடியா இங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு சுச்சுவேஷன். ஆனா இன்னொரு சைட்ல அஸ் ஜென்ரல் இதுவா பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்தின்னு சொல்ல ஏன் நான் அதை வேணாம்னு சொல்றேன்னா, நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ரெண்டு விதமா இருக்கு. நீங்க கேட்டீங்களா பிரெஞ்சு, நானும் பிரெஞ்சு தான் படிச்சேன். அதாவது தேர்ட் லாங்குவேஜ் சொல்றேன். நம்ம வந்து எல்லாருமே நம்ம மெட்ரிகுலேஷன் படிச்சிருப்போம். இப்ப எல்லாருமே ப்ரெடாமினண்டா என்னோட பொண்ணு சிபிஎஸ்சி படிக்கிறாங்க. எல்லாரோட மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு சிபிஎஸ்சி தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் போடுறாங்க. மெட்ரிகுலேஷனே இப்ப எனக்கு இருக்கானே தெரியல. அப்படியே டைல்யூட் ஆயிடுச்சு. சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் எல்லாத்துக்கும் தேர்ட் லாங்குவேஜஸ் இருக்கு. எல்லாருமே ஹிந்தி படிக்கிறாங்க பெரும்பாலும். ஸோ மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சினாலே மிடில் கிளாஸ், அபோவ் அப்பர் மிடில் கிளாஸ் அப்படி வந்துருது. லோவர் மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் தான் ப்ரெடாமினண்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க ரெண்டு விஷயம், நீ ஹிந்தி நீ வந்து தேர்ட் லாங்குவேஜ் படிச்சா ஹிந்தி பேசுவோமானா இல்ல. ஏன்னா இன்னைக்கு நம்ம சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி கத்துக்கிட்டா மட்டும் ஹிந்தி நீ பேசிடணும்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா மீதி பேர் பேசினாதான் ஹிந்தி பேசுவோம். இந்த ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ் ஏன் இங்கிலீஷ் தான் பேசணும்னா, நீ இன்னொருத்தங்கிட்ட பேச நீ பழகிடுவ, ஹிந்தி பேசுவ. ஸோ இப்போ நீ ஒரு ஜெர்மன் நீ வந்து போய் பிரெஞ்சு படிச்சாலும் அவங்க வந்து 100 மார்க்குக்கு 20 மார்க் வந்து நீ அட்லீஸ்ட் நீ வந்து கம்யூனிகேஷனுக்குன்னு ஒன்று எவாலுவேட் பண்ணுவான். அப்ப நீ வந்து கத்துக்கலாம். இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, அது கரெக்ட். இல்ல இப்போ தேர்ட் லாங்குவேஜ் இப்ப என் ஃப்ரெண்டு கூட ஹிந்தி எடுத்தான், அதெல்லாம் ஓகே. ஆனா கம்பல்சரி தேர்ட் லாங்குவேஜ் எடுக்கணும்ன்றது எதுக்குன்னு கேட்குறேன். இப்போ வந்துட்டு மதர் லாங்குவேஜ் தமிழ் இருக்குது. வேர்ல்டு வைட்ல இப்போ கம்யூனிகேஷன், இப்போ நான் ஐடி ஃபீல்ட்ல வந்து போறேன்னே தரணும். நான் வந்துட்டு ஸ்டார்டிங் அதான் 10th இருந்தே வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சேன். இப்போ காலேஜ்லயும் வந்துட்டு அந்த சிஎஸ் தான். இதுக்கப்புறம் போறது தான் ஐடி ஃபீல்ட்ல நம்ம போகும்போது வந்துட்டு நான் இங்கிலீஷ் தான் இது வந்தா போதும் தான் எனக்கு தோணுது. இப்போ சப்போஸ் வந்துட்டு இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஹிந்தி கத்துக்கினா எனக்கு என்ன ப்ராஃபிட்னு கேக்குறேன். ப்ராஃபிட் இல்ல ப்ரோ, அது பெனிஃபிட் ப்ரோ. சார் என்ன பெனிஃபிட்? ரெண்டும் தான். எனக்கு என்ன லாபம் இல்ல என்ன இதான் எனக்கு என்ன நீ என்ன இதுக்கப்புறம் தமிழ் பாட்காஸ்ட் எல்லாமே ஹிந்தி பாட்காஸ்டா மாறிடும். ஹிந்திலேயே எல்லாம் வரும், நீ ஹிந்திலே படிக்கிற மாதிரி இருக்கும். ஹிந்தி இங்கிலீஷ்ல தான் உனக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ற மாதிரி வந்துடும் நீ எங்க போனாலுமே. ப்ரோ நான் பேசலாமா? பேசுங்க ப்ரோ. ஆக்சுவலி நான் வந்து பெங்களூர் born and brought up. ஸோ நீங்கள் இப்போ தமிழ் நம்ம அக்செப்ட் பண்ணா இருக்க பிரச்சனை சொல்ல. பட் பேசிக்கலி நான் வந்து எங்கள் அப்பா ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ், அம்மா வந்து மதுரை நேட்டிவ். ஸோ நான் இதில் இருக்க பிரச்சனை நான் சொல்கிறேன். நான் வந்து என்னோடய ஒர்க்கு நிறைய ட்ராவலிங் இருக்கும். ஸோ நான் பார்த்த மெயினாக 2 சதர்ன் ஸ்டேட்ஸில், ஒன்று வந்து தெலுங்கானா, இன்னொன்று கர்நாடகா. இது ரெண்டுத்துலேயுமே ஹிந்தி வந்து மேண்டேட்டரி லாங்குவேஜாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, வெளியிலேருந்து வரவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜை கற்றுக்க மறுக்கிறாங்க பேசிக்கலி. ஸோ இப்போ நம்ம ஊரில் ஒரு சில வடநாட்டிலேருந்து வரவங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் தமிழ் பேச ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இப்போ ஒரு பக்கம் இதில் இருக்க பெனிஃபிட் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகுறது இருந்தாலுமே நமக்கு யூனிவர்சலான கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல, இங்கிலீஷ் இருக்குல்ல.
ஸோ இங்கிலீஷ் இருந்தாலே போதும், நம்ம நேஷன் வைடு இல்லை இன்டர்நேஷனல் லெவல் எங்கே போனாலும் சர்வே பண்ணலாம். தோ ஃபியூ கண்ட்ரிஸ் லைக் சைனா ஆர் ஸ்பெயின் யாரா இந்த மாதிரி. கேட்டாங்க bro, அவருக்கு சொல்லுங்க ப்ரோ. யாரு? யாராவது இல்ல கேட்டாங்க, இது இல்ல ஒரு இல்ல லிவிங் சொல்லுங்க bro. எக்ஸாம்பிள் தான். இது ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் தான். இது ஆக்சுவலா இது கிரேட் எக்ஸாம்பிள். நான் கூட அலெக்ஸ் கிட்ட சொன்னேன், இப்போ கனடியன்ஸ் வந்து பயங்கரமா ரெவல்யூஷன் எடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்க ஃபுல்லா சொல்லுங்க ப்ரோ, நீங்க ஃபுல்லா பேசுங்க. யா ப்ரோ, இது என்னன்னா நமக்கு இப்போ தெரியாது ப்ரோ. இப்போ ஒரு இனிஷியலாக புரிஞ்சுக்க, நீங்க பார்க்கும்போது நீங்க எங்க போனாலும் சர்வை பண்ணலாம். நீங்க கரெக்ட். இன்டர்நேஷனலா நீங்க எங்க போனாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சா சர்வை பண்ணலாம். பட் நான் கிளாசிக் கேஸ் நான் சொல்றேன். இப்போ ஒரு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில நீங்க எடுத்த உடனே நீங்க வந்து எல்லாமே நீங்க வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட தான் பேசணும்னு அர்த்தம் இல்ல. நம்ம ப்ரொடக்ஷன் பிளான் போறோம். அங்க இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் ப்ரோ. இங்கிலீஷ்ல கேட்டா சரி ப்ரோ, நம்மளால ப்ரோ நான் ஒன்று சொல்கிறேன் ப்ரோ. எனக்கும் அந்த சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலி நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ. நான் வந்து சவுத்தில் ஒர்க் பண்ணிருக்கேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு மலையாளம் தெரியாது அண்ட் ஹிந்தியும் தெரியாது. பட் ஹிந்தி தேவைப்படும் போது நானாக கற்றுக்கிட்டேன். ஐ மீன் எனக்கு வேலை செய்யறதுக்கு எந்த அளவுக்கு லாங்குவேஜ் தெரியுமோ அவ்வளோ தெரிஞ்சா போதும், நானாக கற்றுக்கிட்டேன். தமிழ் எனக்கு ஸ்கூலில் கிடையாது. பட் தமிழ் என்னோட தாய்மொழின்றதுனால நானா டிவி பார்த்து நியூஸ் பேப்பர் படிச்சு ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நானா கற்றுக்கிட்டது தான். இப்போ என்னால் தமிழ் எழுத முடியும், பேச முடியும், தெளிவாக உச்சரிக்க முடியும். இது வந்து என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் மேண்டேட்டரி இம்போசிஷன் பண்ணும்போது என்ன பிரச்சனை இருக்குன்னா, இன்னைக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஸ்கில் அப்படின்னு ஒரு செட்டாக நம்ம கற்றுக்கிற ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் நம்ம பார்ப்போம். ஆனால் லாங்கர் டேர்மில் இருக்கிறதுல கான் என்னன்னா, கிராஜுவலாக இப்போ ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் ஃபார்மில் இங்கிலீஷ் ஹிந்தி இருக்கும், தமிழ் காணாமல் போயிடும். மைல்கல் போர்டு எல்லாத்துலேயுமே ஸ்லோவாக தமிழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக குறைச்சி என்ன தெரியுமா, 1 நேஷன் 1 எலெக்ஷன் மாதிரி 1 நேஷன் 1 லாங்குவேஜ்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இதே மாதிரி நான் கேட்குறேன் ப்ரோ. இப்போ நார்த் இந்தியாவில் நிறைய பேர் சவுத்துக்கு வராங்க ப்ரோ. சென்னையில், பெங்களூர், ஹைதராபாத் முக்கால்வாசி நார்த் இந்தியன்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அவங்க அதான் bro, ஒரு கட்டத்துல வந்து எல்லாருமே ஹிந்தி பேசணும்னு ஒரு கட்டாயம் ஆமா வந்துரும் bro. இப்போ எல்லாருக்குமே ஹிந்தி தெரியுது இல்ல, அப்பயே ஹிந்தி ஒரு நேஷனல் எக்ஸாக்ட்லி ப்ரோ, கிராஜுவலாக இதை மாற்றுவாங்க. இப்போ என்ன மேட்டர் லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக பேசுனீங்கன்னா, நம்ம வந்து நார்த் இந்தியாவுக்கு போய் வேலை பார்க்கறதுல நார்த் இந்தியன்ஸ் தான் இங்கே வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ நான் தமிழில் சொல்ல வரல, ஏதாவது ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அவங்க மேண்டேட்டரியாக கற்றுக்கட்டுமே. இப்ப அப்படிதானே ப்ரோ. இப்ப நீங்க அங்க இருக்கிற தேர்ட் லாங்குவேஜ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப மகாராஷ்டிராலயோ ஒரிசாலயோ ப்ரோ மகாராஷ்டிராவில் சொல்ல போனால் மராட்டி இருக்கும் ப்ரோ, இங்கிலீஷ் இருக்கும் ப்ரோ, ஹிந்தி இருக்கும், சவுத் லாங்குவேஜ் இருக்காது. அதே மாதிரி குஜராத்ல ஒரு லாங்குவேஜ் இருக்கு. என்ன பண்றாங்கன்னா ப்ரோ, கிராஜுவலா கரையான் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு ப்ரோ. இவங்க என்ன பண்றானுங்க, ஓவராலா அந்த லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஆயிரும்ல. இப்ப மகாராஷ்டிரால மராத்தி தான ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். ஆமா, மராட்டி, இங்கிலீஷ். தமிழ் மாதிரியோ? ஆமா, மராட்டி, இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஹிந்தி வரும். அவன் சவுத்துக்கு தான் சொல்றேன். இப்ப ஹிந்தி, இப்ப அவனுக்கு ஆல்ரெடி மராத்தி ஹிந்தி ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். ஹிந்தி பதிலா வேற லாங்குவேஜ் கொடுப்பான்ல. அது நீங்க இப்ப நீங்க இன்னும் யாரோ கேட்டீங்க பாத்தீங்களா, இப்ப எனக்கு மலையாளம் படிக்கணும், இன்னொருத்தவங்க தெலுங்கு படிக்கணும், இன்னொருத்தர் கன்னடம் அப்படி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓவராலா அவங்க இத்தனை பேர் இவ்வளவு பெர்சன்டேஜ் இது கேட்கறாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கோ நீங்க ஹிந்தி தான் படிக்கணுன்ற மாதிரி வரும். அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க ஹிந்தி நமக்கு நான் என்ன கேட்கறேன்னா ப்ரோ, ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா ஹிந்தி பேசுற தேவை எனக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு 4 பேர்கிட்ட இல்ல 10 பேர்கிட்ட பேசுறீங்களேன், ஒருத்தங்கிட்ட ஹிந்தி பேசுற தேவை இருக்கலாம். அவ்வளவுதான் அதோட தேவையா இருக்கும். அதுக்காக நீங்க ஒரு லாங்குவேஜ் இம்போஸ் பண்ணி நான் ஆப்ஷனலா இருக்கிறதுக்கே பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் வந்து ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு அகேன்ஸ்டே கிடையாது. நான் வந்து ஒரு 4-5 லாங்குவேஜ் பேசுறேன். அது நானா கத்துக்கிட்டது. எனக்கு யாரும் இம்போஸ் பண்ணியோ நீ கத்துக்கணும் ஃபோர்ஸ் பண்ணியோ கத்துக்கல. ஸோ இது வந்து என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அது கத்துக்கிறது எனக்கு வேணும்னு தோணுச்சா நான் கத்துக்கிறேன். ஆனா இதான் நீ கத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் கத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். இல்ல கரெக்டா சொன்னீங்க. திஸ் இஸ் வாட் இதுவே வந்து நீங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து லைக் பிஜேபி. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட், இப்ப கரண்டாவே இந்தியா ஃபுல்லா இப்ப தமிழ்நாடுவே எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு 50% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஆல்ரெடி இது கம்பல்சரியா தான கத்துட்டு இருக்காங்க. சிபிஎஸ்சில இருக்கு, மெட்ரிக்ல இருக்கு. இல்ல நீங்க அங்க தான் தப்பு பண்றீங்க. இந்த கம்பல்சரின்றத வந்து நீங்க தப்பு பண்றீங்க. ஆப்ஷனல்ஸ் அவங்களுக்கு. ஹிந்தி நான் சூஸ் பண்ண போறது இல்ல. யூ கேன் சூஸ் பிரெஞ்ச் ஆர் ஸ்பானிஷ். நான் இதுல டிஃபரண்ட் இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் இருக்கு ப்ரோ. நீங்க இங்க இதுதான் மேட்டர். இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு அது கிடையாதுல்ல. இப்ப இவங்க சொல்ற மும்மொழி கொள்கையில இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் கிடையாது, வெறும் நேஷனல் லாங்குவேஜஸ். ஆமா, நேஷனல் லாங்குவேஜஸ் அதுல நேஷனல் லாங்குவேஜஸ்ல இவங்க நான் தான் சொன்னேன் முன்னாடி எக்ஸாம்பிள் கொடுத்தேன். லைக் நீ மலையாளம் சூஸ் பண்ணிக்கலாம், மராட்டி சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கன்னடா லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம். அதுல டீச்சர்ஸ் அவைலபிளா போட முடியுமா ஒரு ஸ்கூல்ஸ்லயும்? ப்ரோ இப்போ என்ன மேட்டர்னா அவங்க அத பண்ண மாட்டாங்க. இல்ல எனக்கு அத நேவிகேட் பண்ணுவாங்க. ஹிந்தி பக்கமா நேவிகேட் பண்ணுவாங்க. ஆமா இல்ல எனக்கு என்ன சிம்பிளானா whoever supports சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இல்ல whoever supports the three language னா ஃப்ரெஞ்ச் டீச்சரை ஹையர் பண்ண முடியும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹையரும் பண்ண மாட்டாங்க, ஹிந்தி தான் கொடுப்பாங்க. ஆமா அத தான் சொன்னேன். நீ சாய்ஸே எல்லாமே ஹிந்தி சூஸ் பண்ணுன்றுவானுங்க. ஹிந்தி டீச்சர் தான் இருக்காங்க, நீ ஹிந்தி தான் சூஸ் பண்ணணும்னுவாங்க. அவன் ஹிந்தி படிக்கிற மாதிரி ஆயிடும்.
இப்போ என்னன்னா எனக்கு என்ன தெரியுமா, நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களாப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒண்ணு பண்ணுங்கப்பா. எல்லா ஸ்டேட் படிக்கிற பசங்களுக்கு ஃபண்ட் போட்டுருங்க. தேர்ட் லாங்குவேஜ் உங்க ஆப்ஷனல் லாங்குவேஜ் நீங்க படிக்கிறதுக்கு ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஃபண்ட்ஸ் கொடுத்துருங்க. இப்போ மாசானா 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அது மாதிரி எல்லாரும் அக்கௌண்ட்லயும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க ஏதாவது தேர்ட் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு இந்த இன்ஸ்டியூட்ஸ்ல போய் நீங்க என்ன லாங்குவேஜ் வேணா சூஸ் பண்ணி படிக்கலாம்னு ஃபண்டை கொடுத்துருங்க. அவன் அந்த ஃபண்டை வச்சு அவன் படிச்சுப்பான். நீ நீ ப்ரோ சொல்றத இது நான் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லைன்றது தான் இங்க மேட்ரு. சி இது வந்து யூனிவர்சலா ஒரு வெல்னஸ்க்காக பண்றாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பண்ணலாம் ப்ரோ. இல்ல நிறைய இந்த டியூஷன் சென்டர்ஸ் மாதிரி இது கத்துக்கிறதுக்குன்னு ஒரு சில ஒரு என்ன சொல்றது ஒரு பிளேஸை வந்து அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம். ஆனா அது அவங்களோட கோல் அது கிடையாதுல்ல. இப்போ பேசிக்கலா யாரோ கேட்டீங்க சிபிஎஸ்சியில் ஆல்ரெடி 50% பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னீங்களா ப்ரோ. அது பிரச்சனையே அது கிடையாது ப்ரோ bro. இல்ல ப்ரோ, அது அது பிரச்சனையே கிடையாது. இல்ல ஏத்துக்க இல்ல முடியாது நான் ப்ரோ, அதுல இருக்க அது ஏத்துக்க இல்ல முடியாது. அதுல இருக்க பிரச்சனையை சொல்றேன் ப்ரோ. இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு லாங்குவேஜ் உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுதான் பேப்பர்ல பேசும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமா ப்ரோ. சிபிஎஸ்சியில் இருக்கிறது வந்து ஆப்ஷனல். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு படிக்கிற பிடிக்கலன்னா இல்ல. இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துருச்சுன்னா அது அஃபிஷியல் லாங்குவேஜ் மாதிரி கரெக்ட் இன்க்ளூஸ் கரெக்ட். பண்றது ரொம்ப ஈஸி. அது மார்க்கெட் லாங்குவேஜா ஆமா மாறிடும் ப்ரோ. அதுதான் ப்ராப்ளம் எஸ் ஆகும். எஸ் இங்க எஸ் ப்ரோ. வந்து நம்ம கிட்ட வர இப்ப நீங்க ப்ரோ நீங்க ஒரு சில வீடியோஸ் பாத்துக்கீங்கன்னு தெரியல. கர்நாடகாலயோ தெலுங்குல வந்து தெலுங்கானால வந்துட்டு ஐ மீன் ஹைதராபாத்ல இந்த மாதிரி பிளேஸ்ல சாதாரணமா தெலுங்கு பேசும்போது அவங்களுக்கு எல்லா வார்த்தைக்கும் தெலுங்கு வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. பாதி ஹிந்தி ஆக்குபை பண்ணிருச்சு அவங்களுக்கு. அதே மாதிரி பெங்களூர்ல போனீங்கன்னா ஒருத்தன் வந்து 10-12 வருஷம் ஆச்சுன்றான். ஆனா கன்னடா நான் ஏன் கத்துக்கணும், ஹிந்தி தானே இருக்கேன், ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ்னு பேசுறான். தோ நேஷனல் லாங்குவேஜ் இந்தியாவுக்கு ஒன்று கிடையாது. நம்மளுடைய பியூட்டியே டைவர்சிட்டி தான். அதுவே ஆமா. ஒத்துக்காம இன்னும் அறிவு சார்ந்த இன்னும் கூட விதமா நிறைய பேர் பின்தங்கி வந்து ஆமா ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ் நினைச்சிட்டு பின்தங்கி இருக்காங்க. இருக்கிறவங்க ஏன் படிச்ச அண்ணாமலே அதான் சொல்றாரு, ஹிந்தி தெரிஞ்சதான் இந்தியன்ன்றாரு. இது என்னங்க போங்கா இருக்கு. ப்ரோ அவன் ஹிந்தி அந்த நாயே தெரியுன்றாரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுன்றாரு ஹிந்தி தெரியாதுன்னு அண்ணாமலை. சொல்லிச்சு. இன்னொரு இன்டர்வியூல ஆமா ஹிந்தி ஆமா, பேசி வச்சது அந்த நாய். ஹிந்தி பேசுறாரு ப்ரோ ப்ரோ, அந்த மாத்தி நாயெல்லாம் மாத்தி என்னத்த மாத்தி வச்சு பேசுறாரு ப்ரோ இல்ல அவரு. இல்ல இல்ல ப்ரோ இவரு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னன்னா இவங்க என்ன பண்றாங்க அலெக்ஸ் ப்ரோ அவங்களுடைய நீ கூட பர்சனல் ட்வீட் போடலையா ப்ரோ? அலெக்ஸ் ப்ரோ கூட ட்வீட் போட்டிருந்தாரு அண்ணாமலை பேசும்போது. அவங்களுடைய இதான் இது பொலிட்டிக்கல் கெயினுக்காக அவங்க ம். பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக நம்ம இந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்றாங்க ப்ரோ. இதோ நான் லாங்குவேஜ் கத்துக்கிறது நான் அகேன்ஸ்டே இல்ல ப்ரோ. இம்போஸ் கரெக்ட் பண்றதுக்கு கரெக்ட், நான் ஆமா அகேன்ஸ்ட். ப்ரோ. இட்ஸ் ஆஃப் கோர்ஸ். இல்ல அலெக்ஸ் ப்ரோ சாயன கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ப்ரோ அங்க இங்க பெங்களூர் அங்கெல்லாம் வேணாம் ப்ரோ. சென்னையிலேயே நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய பேங்க்லயே இப்பெல்லாம் ஹிந்தி தான் ப்ரோ. ஆமா டிமாண்ட் டிராஃப்ட கேட்டாலே அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க ப்ரோ. எல்லாமே ஹிந்தி தான். எல்லாமே நான் வந்து பிரைவேட் பேங்க்ல தான் ப்ரோ ஒர்க் பண்றேன். பிரைவேட் பேங்க்லயுமே வந்து மெயிலே இங்கிலீஷ்ல அனுப்பிச்சாலும் திருப்பி அதை ஃபோன் பண்ணி ஹிந்தியில அதை பேச சொல்லுவாங்க. நமக்கு தெரியலன்னா பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங்ல எதுலன்றப்போ நம்ம ஒரு 10 தடவை சொல்ற மாதிரி இருக்கும், சார் எனக்கு மட்டும் புரியல சொல்றீங்களா அப்படின்னு. இதுக்காகவே இங்க ஹிந்தி கொண்டு வராங்களா என்னன்றது புரியல. பேசிக்கா இன்னொன்னு பாருங்க, ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம ஏன் நீட்டை என்னதான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சம் அதிகமா சம்பளம் கிடைக்கும்னாலும் நிறைய இடத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணமே இது ஒண்ணுதான். ஆமா இது இங்கேயும் இப்போ இது கொண்டு வராங்கன்றது. ப்ரோ என் லைஃப் ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு. இது ரியல். இது என்னன்னா சொல்லுங்க. இந்தியன் ஓவர்சீஸ் இந்த பெசனர் பிரான்ச் இருக்கும்னு நினைக்கிறேன், சில பேருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு இன்னொன்னு நியூ ஓபன் பண்ண சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. நான் எங்க அம்மாவோட போயிருந்தேன். நான் போனனால என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்ளை பண்றதுக்கு வந்துட்டு இதான் இந்த ஆதார் இதெல்லாம் நிறைய ஜெராக்ஸ் ஃபார்ம்ஸ் அதுக்கப்புறம் டீடைல்ஸ் இந்த அதான் ஆமா. அந்த எல்லாம் இது பண்ணி ஒருத்தர்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அதான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா கொடுக்க போனாங்க. அதான் வந்துட்டு ஹிந்தியில பேசுறாருப்பான்னாங்க. எனக்கு புரியல. இல்ல பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட போய் பார்த்தா டூயினோ இங்கிலீஷ்னு என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசணும். நம்ம ஏதோ புரியுதா கிராமர் மிஸ்டேக் இங்கிலீஷ்லாம் வச்சு நம்ம பாட்டுக்கு தான் சொல்லிட்டு நான் அப்ப கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பேங்க் பாஸ்புக் இது வாங்கிட்டு வரோம். எனக்கு அப்பதான் யோசிச்சேன், நான் வந்து சரி நான் வராம எங்க அம்மா மட்டும் வந்து இருந்தா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். இப்ப இல்ல எப்படி இருந்தாலும் எப்படியோ கேட்டு பண்ணிட்டு வந்துடலாம், அது பண்றது மேட்டர் இல்ல. ஆனா அங்க எதுக்கு தமிழ் தெரியாத ஒரு ஆளை உட்கார வச்சான்னு எனக்கு அப்போ அந்த டைம் ஃபீல் ஆச்சு. ஆனா இது நடந்து ஒரு 6 மாசம் இருக்கும் என்ன கேட்டா, ஒரு 6-7 மாசம் இருக்கும். ஏன்னா இந்த இதான் போன இப்போ பேங்க் செலான்ல என்ன ஆகுதுன்னா, பேங்க் செலானே தமிழ் எடுத்துக்க மாட்டேன்றான். தமிழ் தெரிஞ்சவனே நீ இங்கிலீஷ்ல எழுது, நீ சைன் என்ன ப்ரோ இங்கிலீஷ்ல போடு சொல்றீங்க? அப்படிலாம் அப்படின்றான். கிடையாது ப்ரோ. இல்ல நான் லைவா பார்த்தேன். நான் லைவா பார்த்ததை நீங்க சொல்லலாம், பொய்லாம் இல்ல ஒண்ணு. ஏர்போர்ட் போனீங்கன்னா உள்ள ஃபிளைட் வந்து சம்டைம்ஸ் இது வந்து எவ்வளவு பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. அங்க இருக்க ஏர் ஹோஸ்டஸ் வந்து பிஃபோர் டேக் வந்து ஒரு இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த ஏர் ஹோஸ்டஸ் வந்து 2 லாங்குவேஜஸ், ஒன்னு இங்கிலீஷ் ஒன்னு ஹிந்தி பேசிடும்.
நீ நீ இது ஆமா வந்து நீ ஆமா இங்க அது இல்ல, நீ உண்மைதான் எந்த ப்ரோ, ஏர்லைன்ஸ் அது போனாலுமே உண்மை. நடக்கும். நம்மளுக்குலாம் ஷாக்கிங்கா இருக்கும். நடுவில் கூட நம்ம ஏதோ ஒரு ஆக்டர் வந்து ரெவல்யூஷன் மாதிரி வீடியோ போட்டாருன்னா தமிழ் தெரியாது, தமிழ்ல பேசுங்க, எங்களுக்குலாம் தான் ஹிந்தி தெரியாது, தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணுக்கு எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிச்சு. சி திஸ் இஸ் இல்ல மேட்டர். ப்ரோ, இந்த ஃபிளைட் வந்து சென்னையில இருந்து தான் போகுது, ஆனா ஹிந்தி அதை இங்கேயும் தான் ப்ரோ ஹிந்தி போட்டு சொல்றேன். தான் ஏர் இந்தியா பேசுறானுங்க. ஏர் ஹோஸ்ட் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நான் அது ஹிந்தியில பேசுது, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சொல்லிட்டு ஹிந்தியில சொல்லுது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இங்க முக்காவாசி எல்லாருமே தமிழ்ரா, 2 பேர் தானே எனக்கு தெரிஞ்சு இங்க உட்காந்துருப்பானுங்க, நீ என்ன ஹிந்தியில பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது. ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் பேசிட்டு போடி தான் விட முடியும் நம்ம. இதுதான் நடக்கும். நீங்க இதுதான் நம்ம இப்பவே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறது. இன்னும் நீங்க ஒரு ஒண்ணுல நீட்டை நம்ம ஏன் வேணாம்னு சொல்றோம், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சி தேர் இஸ் அ ப்ரோட்டோகால். நம்ம ஊர்ல நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்குப்பா. கம்பேர் டு நார்த், சவுத்ல நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இங்க என்ன மேட்டர்னா, நீ வந்து ப்ராப்பரா இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் எக்ஸாமினேஷன் வச்சு பண்ற நம்ம ஆளுங்க வந்து இவ்வளோ பக்காவா பண்றானுங்க. இதே நார்த்ல நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நார்த்ல நடக்கிற யூபிஎஸ்ல நடக்கிற எக்ஸாம்ஸ்லாம் சென்டர்ஸ்லாம் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உட்காந்து இல்ல பிட் ப்ரோ, வச்சு இல்ல எழுதி ப்ரோ. பாஸ் பண்ணுவானுங்க. சி தட் இஸ் வை வி ஸ்டாப் தெம். இங்க ஏன் நம்ம இதை ஸ்டாப் பண்றோம்னா, நம்ம இங்க இவ்வளவு புரோட்டோகால் இவனுங்க பண்றானுங்கன்னா, அப்படியே யூபி, ஜார்க்கண்ட் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேவலமான பண்ணிட்டு இருப்பானுங்க. எக்ஸாம்ஸ் உட்காந்து பிட் வச்சுட்டு இருப்பானுங்க. பாஸ் ஆயிட்டு பீகார்ல எப்படி பீகாருமே ப்ரோ, அதே தான் சொல்றேன், பீகார்ல எல்லாம் எப்படி பாஸ் ப்ரோ? ஆயிட்டு எல்லாம் வந்துட்டு இங்க வந்து இது டாக்டர்ஸா வருவானுங்க. நம்ம அந்த பசங்களுக்கு வாய்ப்பு 12th கிடைக்காம ஃபெயில் போயிடும். படமே இதுதானே ப்ரோ. எக்ஸாக்ட்லி சொல்றாங்க, நம்ம பசங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகும். நல்லா படிச்சு வரணும்னு நினைக்கிறவங்க கூட வர முடியாம போயிடும். இதுதான் இங்க நடக்குது. அங்க ரூரல் வில்லேஜ்ல இவனுக்கு சொல்றானுங்க அதெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. ரூரல் வில்லேஜ் போய் பாருங்க. ஒண்ணும் இல்லையா, நான் ராஜஸ்தான்ல என் ஃப்ரெண்டு வந்து 6 months பிஃபோர் நினைக்கிறேன், 6 or 7 months பிஃபோர் போனான்னு நினைக்கிறேன். 17 ஏஜ் அந்த பையனுக்கு. அவனுக்கு 2 ஒய்ஃப். ஒரு பொண்ணு 14, இன்னொரு பொண்ணு 16. ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ இதான் சொல்றீங்க? நான் ரியல் இன்சிடென்ட் ப்ரோ. என் ஃப்ரெண்டு ராஜஸ்தான் அது போனான் ப்ரோ 6 months பிஃபோர். அந்த பையனுக்கு இல்ல அங்கயா, அது 17 அங்க வயசு பையனுக்கு 2 ஒய்ஃப், 13 இயர். நான் சொன்ன மச்சான் இதெல்லாம் இஷ்யூ வச்சிருக்கான், இதெல்லாம் பண்ணா பிடிக்கல. டேய் அவனுங்களாம் சைல்டு மேரேஜ்ரா. அவனுங்க இப்பவே சைல்டு மேரேஜ் பண்ணிடுவானுங்களாம். இப்போ சைல்டு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளை எங்கன்னா செட்டில் ஆகிறதுக்கு விட்டுருவானுங்களாம். நீங்க எனக்குலாம் ஷாக்கிங்கா இருக்கு ப்ரோ இவன் சொன்னதெல்லாம் கேட்டா. இன்னொன்னு வந்து அங்க என்னன்னா, இப்போ நீ யூபில வந்து ஏதோ ஒரு கிராமம் சொன்னான், அங்க வந்து ஒரு டெய்லி வேஜஸோட மேக்ஸிமம் ஏர்னிங் எவ்வளவு தெரியுமா? ராஜஸ்தான்லயே இல்ல கொண்டிருக்கலாம் ப்ரோ. யோ என்ன சொன்னா டேய், இதாண்டா இல்ல நம்ம ஆளுங்க. இல்ல 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 பிப்ரவரி மாசம் சிங்கிளா இருக்கிறது புரியுது, அதுக்காக அப்படி பேசக்கூடாது. சொல்லுங்க மாஸ்டர், சொல்லுங்க. முக்கியமான சமூக வெறும் பிரச்சனை வெறும் பேசுறாரு சரி, சப்பாத்தி மாஸ்டர். தான் சாப்பிடணும், நம்ம பரவாயில்லையா? ஆளுங்க வெறும் சப்பாத்தி இல்ல தான் நம்ம தரணும். ஆளுங்க எங்க வந்து என்ன பத்தியா அடுத்தல. சரி யூபில டெய்லி வேஜஸ் அவன் போய் அந்த கிராமத்துல போய் டெய்லி வேஜஸ் அங்க மேக்ஸிமம் வேஜஸ் எவ்வளவு தெரியுமா? 70 ரூபா. ஒரு நாள் கூலி 70 ரூபா. நம்ப முடியுமா? இப்போ 6 மாசம் முன்னாடி போனவன் சொல்றான், அங்க ஒரு நாளைக்கு கூலி 70 ரூபா கொடுக்குறானுங்க மச்சான். அங்க முக்காவாசி பேருக்கு போன் வந்து இந்த என்னது நம்ம பட்டன் போன்ஸ் இருக்குல்ல, அந்த பட்டன் போன்ஸ் வச்சிருக்கானுங்களாம். நெட்வொர்க்ஸ் இல்லையா அந்த ஏரியால. பேங்க் வந்து பாரு, அங்க இருந்து 24 கிலோமீட்டர்ஸ். அவன் இருக்க ரூரல் வில்லேஜ்ல இருந்து பேங்க் வந்து 24 கிலோமீட்டர் கழிச்சு இருக்கான். ஃபார்ம் ஃபில்அப் பண்ண கூட அங்க ஆள் இல்லையா. ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளவு ப்ரோ ஒஸ்டா இருக்கு அந்த வஸ்ட்லே சைடு? வஸ்ட் ப்ரோ. நார்த் எல்லாம் அப்படிதான், நார்த் அப்படிதான். அதான் சொல்றேன், இவனுங்க அங்கெல்லாம் என்ன வச்சிட்டு இருக்கானுங்க, இங்க வந்து நம்மள பேசிட்டு இருக்கானுங்க. அதான் நம்மளுக்கு கோவம் இல்ல வருது. இதுல சானத் ப்ரோ இருக்காரா? இல்ல இதுல இன்னொருத்தவன் ஒண்ணு சொன்னா என்னன்னா, நீ ஹிந்தி கத்தனா நீ நார்த்ல போய் வேலை பார்க்கலான்னு. எது பானிபுரி இருக்கிறதா? நான் என்ன வேலை அங்க பார்க்க போறேன் எனக்கு புரியல. அங்கேயே எஜுகேஷன் வந்துட்டு டல்லா தான் இருக்குது, நான் அங்க போய் என்ன பண்ண போறேன்? எக்ஸாக்ட்லி. எஜுகேஷன் மட்டும் எஜுகேஷன், லைஃப் ஸ்டைலு, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே அங்க இல்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்தியாவுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் சவுத் தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. எக்ஸாக்ட்லி சூப்பர் ஆமா சூப்பர் ஆமா பாயிண்ட். அது ஆமா அது ஜிடிபி உண்மை நம்ம ப்ரோ. தான் டாப்ல. இல்ல இப்போ நீங்க சூப்பர். யோசிச்சு ஆமா பாருங்க, நம்ம வந்து ஒரு பெட்டரான லாங்குவேஜ் கத்துட்டு அப்லிஃப்ட் பண்ண போறோம்னா நம்ம கத்துக்கலாம் ப்ரோ. அவங்க நம்மளோட பின்தங்கி இருக்காங்க, நம்ம ஏன் இன்னொரு லோவர் லாங்குவேஜ் கத்துக்கணும்? சி அஃபென்சிவா இப்பதான் ப்ரோ புரியுது அஃபென்சிவ்காக சொல்லல. தீபக் ப்ரோ, இல்ல இப்பதான் புரியுது இல்ல ஏன் ஒரு மோடி இந்த செகண்ட், வாட்டி ஜெயிக்கிறாருன்ட்டு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம எந்த மொழியும் ஓட தாழ்ந்தும் இல்ல, நம்மளுக்கு நம்ம மொழி தான் பெருசு. ஆமா, அது இல்ல அதான் நான் அஃபென்சிவா எடுத்துக்காக அவ்வளவுதான் சொல்லல ப்ரோ. பட் அது என்னன்னா, உண்மைக்குமே அதுதான். அது நான் என்ன சொல்ல டவுட்டே வரேன்னா இல்லை. ப்ரோ, இப்போ பட் ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் அலெக்ஸ் நீ இந்த பாயிண்ட் மட்டும் நீ சொல்றல, நீ ஹிந்தி வந்து நம்ம கத்துக்கிட்டு நம்ம பாடி அப்படி மட்டும் இல்ல அலெக்ஸ். நிஜமா நான் இப்ப இவர் சொன்னார்ல சீனியர், நான் என்னோட ஃபீல்னால நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க.
ப்ரிடாமினெண்ட்டாக மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி, நீங்கள் பவர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, ஆட்டோமோட்டிவாக இருந்தாலும் சரி, எனி பேரிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எனி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நார்த்துனா நீ டெல்லியில் இருக்க மட்டும் கிடையாது. மகாராஷ்டிராவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரை தானாலே நார்த்து தான். ஸோ மகாராஷ்டிரா சரி, குர்கான் சரி, அந்த சைடு டெல்லி சரி, ப்ரிடாமினெண்ட்டாக எல்லா இண்டஸ்ட்ரியும் அங்கே தான் இருக்குது. ஆட்டோமோட்டிவ் நம்ம இங்கே ஒரு பக்கம் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கோ, செகண்ட் பெரிய பேஸ் வந்து பூனே, நாசிக்கு, அதே மாதிரி குர்கான், அந்த ஏரியா வந்து பயங்கரம். ஸோ இங்கேருந்து நீ நீ என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள், டாடா மோட்டார்ஸ் இஆர்சியில் 100 பேர் இருக்காங்கன்னா 20 பேர் தமிழ் ஆளுங்க இருக்காங்க. அதுதான் ஃபேக்ட். தமிழ் நீ வந்து ஆக்சுவலா ஒண்ணு ஹிந்தி அது எந்த அளவுக்கு இப்ப இருக்குன்னா, நம்ம இன்ஃபேக்ட் டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க நீங்க டாடா மோட்டார்ஸ் இஆர்சில பாத்தீங்கன்னா ஹிந்திக்கு அடுத்து நீங்க வந்து மராத்திக்காரனே கடுப்பாற அளவுக்கு தமிழ் ஆளுங்க ஜாஸ்தி. நீங்க சுத்தி பூனே ஏரியால அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப நீங்க அவங்க நீங்க சொல்ற மாதிரி அங்க போய் எப்படி இருந்தாலும் கத்துட்டுருவாங்க. நம்ம ஆளுங்க வந்து ஹிந்தி வந்து தேவைன்னு வந்துருச்சுன்னா கத்துக்க தான் போறாங்க. அதுல டவுட்டே இல்லை. ஸோ ஹிந்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்று இப்போ தெரிஞ்சுப்பான். இன்ஃபேக்ட் வந்து இங்கே பாதி பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போனவங்கலாம் மெட்ரிகுலேஷனில் ஹிந்தி தேர்ட் லாங்குவேஜ் படிச்சிருப்பான். ஆனால் அப்போ சரியா படிச்சிருக்க மாட்டான். ஏன் நம்ம சிஸ்டம் அப்படி கேவலமா இருக்கு. நம்ம சிஸ்டம் வந்து ஸ்போக்கன் ஹிந்தின்னு ஒன்று சொல்லியே தரல. இப்போ எதுக்கு பிராத்மிக் படிக்கிறாங்க, இல்ல எதுக்கு எனக்கு மத்தியமா இன்னும் டவுட் படிக்கிறாங்கன்னே என்னன்னா, தெரிய மாட்டேங்குது. whoever get position or whoever get appointed in தமிழ்நாடு, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகேவா? நீங்க ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனி லைக் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, லைக் நீங்க இந்தியன் பேங்க்ஸ் எடுத்துக்கோங்க, பேங்க் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எக்ஸாம் எடுத்துக்கோங்க, ரயில்வே ஆர் மிலிட்ரி எனி ஜாப்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, ஓகேவா? நீங்க தமிழ்நாட்டில் வரப்போறீங்க, நீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு தமிழ் படிச்சு வருவானுங்களா? அது பண்ணணும். இதுதான் நாங்க சொல்ல வரோம். இப்ப என்ன மேட்டர்னா, இவங்க அங்க எல்லாம் நீங்க அந்த இம்போசிஷனை வந்து நீங்க தமிழ், நீ இப்போ வந்து தமிழ்நாட்டுல வேலை செய்யறோம்னா தமிழ் படிச்சுதான் ஆகணும் நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோமா? வர அப்பாயின்மெண்ட் ஆகி வந்து வேலை செய்யடா, உனக்கு பிடிச்சா கத்துக்கோ, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு ஓட்டுன்றோம் நாங்க. அவனை வந்து நாங்க வந்து நீ தமிழ் தான் பேசி ஆகணும் அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு தேவை, அவன் சர்வே பண்ணணும்னா தமிழ் கத்துக்க போறான். அததான் நம்ம மக்களும் வேணும்னா கத்துக்க போறானுங்க, இல்லைன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சதை வச்சு ஓட்ட போறோம். இவ்வளவுதான் மேட்ரு ப்ரோ. எக்ஸாக்ட்லி ப்ரோ. இப்போ பெங்களூர்லாம் கூட நீ கன்னடாவில் பேசுன்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பட் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பேச நம்ம வந்து அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றோம். அததான் நான் சொல்ல வரேன். நம்ம இம்போஸே பண்ணல, நம்ம அவங்கள ஃபோர்ஸே பண்ணல. வரவங்க நீங்க வாங்க. ஆமா, ஏன்னா எத்தனை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கானுங்க. நான் மூடி போன ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்னா HF OCF நிறைய பேருக்கு தெரியும். ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரிஸ் இதெல்லாம் வந்து ஆர்மி பேஸ்ட் ஆஃப் ரிலேட்டட் ஃபேக்டரிஸ். இதை வந்து 80% பிரைவேட் செக்ஷனா மாத்திட்டான். கவர்மெண்டா இருந்ததை வந்து பிரைவேட்டா மாத்திட்டான் அலெக்ஸ். அதுல என்ன பெரிய ஸ்கேம் பண்ணான் தெரியுமா? இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறானுங்க தெரியுமா? அதுல 85% வந்து நார்த்ல எழுதி செலக்ட் ஆனவனுங்க தான். சதர்ன் சைட்ல இருந்து செலக்ட் ஆனவங்க பாத்தீங்கன்னா 15%. நீ பாரு, 85 தமிழ்லாம் வந்து எப்படி தெரியுமா? தமிழ்லாம் அவ்வளவு தாய்மொழி தெரியுமா? தமிழ் அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க. இப்போ நான் கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கேன். அவ்வளவு தமிழுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்து நான் எப்பயுமே பேசுறது தமிழுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்து பேசுவாங்க. நான் வந்து மத்தவங்க வந்து கேரளால பேசுவாங்க, ஆனா நான் வந்து சொல்லுவேன் தமிழ்ல பேசுங்க. எப்ப தமிழ் எனக்கு வந்து மலையாளம் தெரியாது, தமிழ்ல பேசுங்க அப்படின்ற அந்த இதுல சரி. கேரளாக்காரங்க என்ன தெரியுமா என்கிட்ட சொல்லுவாங்க, சரி சரி நான் தமிழ்ல சொல்றேன், சொல்லுங்க சொல்லுங்க, இவடா இருந்தா அவடா இருந்தா அப்படின்னுவாங்க. நம்ம இவடா ஓடலாம்னு தெரியாதுண்ணா. தூக்கிட்டா அவரை என்ன தெரியலையே, அவர் வாய்ஸ் போயிடுச்சா? ஏன் ப்ரோ தூக்கி தூக்கிட்டோமா? ஒரு கனெக்டிங் இஷ்யூ இருக்கும். கால் வந்திருக்காங்க. இதுதான் இங்க நடக்குங்க. ப்ரோ. அதனால ப்ரோ ஒரே மேட்டர் மட்டும் ஒரு லாஸ்டா ஒன்னே சொல்றேன். ஆனா ஆக்சுவலா இந்த என்டையர் இஷ்யூ நீங்க யாரோ ஒருத்தர் சூப்பரா சொன்னீங்க. இப்ப ரீசெண்டா நீங்க இந்த மணல் மாஃபியா மாட்டினாங்க, அது ஒரு கேஸ். அத வந்து மூடுறதுக்காகவே இவனுங்க இப்ப இந்த கூட்டணி கட்சி, ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறது வந்து இப்ப இருக்கிற இஷ்யூ எல்லாம் விட்டுட்டு இது வந்து அது ஒரு திசை திருப்பும் செயல் மாதிரி தான் தெரியுது. உனக்கு நிஜமாவே நீ திணிக்கிறது எதுக்குறனா, எனக்கு அந்த 300 கோடி 200 கோடி வேணாண்டான்னு பழக்கருப்பையாவ சூப்பரா சொல்லியிருப்பாரு. ஏண்டா 1 லட்சம் கோடி நாங்க பட்ஜெட் போடுறோம், 10,000 கோடி நான் ஒதுக்குறேன், நீ கொடுக்குற 200 கோடி எனக்கு வேணான்ட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். நிஜமாவே உண்மையா அது பண்றதா இருந்தா. இப்ப அவங்களுக்கான அந்த இப்ப நடக்கிற ஹியூமனுக்கு அகெயின்ஸ்டா நடக்கிற ஹராஸ்மெண்ட் இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சைடு மணல் மாஃபியா போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பீக், அதாவது ஆன்டி கவர்மென்சி வந்து ஒரு பீக்ல இருக்கு. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு எதிர்க்கணும். இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க, அவங்க எதன்னு எதிர்ப்பாங்கன்னு தெரியல. அவங்க நல்லா கிரிக்கெட் செமையா ஆடுறாங்க. வசமா மாட்டிக்கிச்சு.
அவங்க ஒரு கிரிக்கெட் விஷயம் ஆடி ரெவல்யூஷன் திருப்பி பண்ணிட்டு எடுப்போம் இருக்காங்க. நம்ம கதையை. இல்ல ப்ரோ அவர் சொல்ற பாயிண்ட் ஆக்சுவலி ரொம்ப வேலிட். வேலிட் தான். இப்போ நானும் அதான் சொல்ல வந்தேன். என்ன மேட்டர்னா இப்போ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஹெவியா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இந்த 2 பேர் கள்ளசார மேட்டர்ல செத்ததாக இருக்கட்டும், இல்ல இந்த பொண்ணுங்களை சேஸ் பண்ணதா இருக்கட்டும், இது மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூ போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் அவங்களால ஆன்சர் பண்ண முடியல. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அது எதுக்குமே ஆன்சர் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த யூனியன் கவர்மெண்ட் ஒரு பிரச்சனை கொண்டு வந்ததுன்னு இதை டைலூட் பண்றதுக்காக டோட்டலா அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சு நம்ம பாருங்க நம்மளும் அதை பத்தி தான் பேச. எக்ஸாக்ட்லி நான் தான் சொல்றேன். இவங்க அதை பேச இப்போ நம்ம என்ன வச்சிட்டாங்க பண்றோம்னா எல்லாம் ஸ்டேட் மீடியாஸ். கவர்மெண்ட்டை நம்ம விட்டுட்டோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்ம விட்டுட்டோம். நம்ம யூனியன் கவர்மெண்ட் பேசுறோம். ஆனா இங்க பிரச்சனைனா அது ஒரு பக்கம் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் ப்ரோ. இது வந்து இப்போ இல்ல, நமக்கு 1960s இருந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. இது திருப்பி வரும் போகும். ஆனா இப்போ நம்ம ஊர்ல அஃபெக்ட் ஆகிற மேஜர், நமக்கு பக்கத்து வீட்டில் ஆகிற பிரச்சனை என்ன, நம்ம வீட்டில் ஆகிற பிரச்சனை என்ன, இதுதான் நமக்கு மேஜர் இஷ்யூ. இல்லை லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பெருசா போயிட்டு இருக்கு. ரவுடிசம் ஹெவியா இருக்கு. எல்லா சைடுமே நீங்க பாத்தீங்கன்னா திறந்தாலே கொள்ள கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, இதுதான் ஓடிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம கொஸ்டின் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரொம்ப வீரியமா இதை எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து திருப்பி இன்னொரு போர், நாங்க ஒரு பெரிய போராட்டத்தை நீங்க சந்திப்பீங்க ஆமா. அப்படி இதை பத்தி பேசுறாங்க. மத்த பார்ட்டிஸுமே இத பத்தி பேசுற மாதிரி ஆக்கிட்டாங்க. ரோமன்ல இது ஒரு மேனிபுலேஷன் தானே. ரோமன்ல ஒரு இது இருக்கு. அங்க மன்னராட்சி நடக்கும்போது ரோமன்ல வந்து இது சொல்லுவாங்களாம். என்னன்னா, மக்களை வந்து நீ ஈஸியா வச்சுக்கிட்டேன்னா எல்லாம் நம்மள கொஸ்டின் கேட்பாங்க. மக்களை வந்து ரொம்ப ஈஸியா வச்சுட்டா நம்மள கொஸ்டின் கேட்பாங்க. அதனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி, அங்க ரோமன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய இன்டர்னல் ஃபைட் வரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஹியூமன் ஃபைட்ஸ்லாம் உள்ள நடக்கும் தெரியுமா, கிளப் ஃபைட்ஸ்லாம். அது ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி கட்டியிருப்பானுங்க, உள்ள போயிட்டு அடிச்சுன்னு இருப்பானுங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணி. மல்டி டைப்ஸ் ஆஃப் வந்து எப்படி வந்து ஹியூமனை வந்து டைவர்ட் பண்றது, கவர்மெண்ட் கிட்ட இருந்து கவர்மெண்ட் மேல இருக்க தப்ப வந்து எப்படி டைவர்ட் பண்றதுன்றது அவனுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க ஒரு ஆக்டிவிட்டீஸா. ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா. இப்போ இதுதான் டிஎம்கேவும் பண்ணுது. இவ்வளோ பெரிய ஸ்கேம்ஸ், இவ்வளோ பெரிய இது நடந்துட்டு இருக்கு, கேவலம் நடந்துட்டு இருக்கு விமன் அகேன்ஸ்டா. இதெல்லாம் விட்டானுங்க. இந்தி இம்போஷனுங்க வந்து கொடி பிடிச்சிட்டு உட்காந்து நிற்கிறானுங்க மீடியால, துப்பு கேட்டவனுங்க. ஏன்டா உங்களுக்கெல்லாம் வெக்கமானமே இல்லையாடா? உங்க வீட்டு பொண்ணுங்க நடந்துதான் சும்மா விடுவீங்களா? இங்க எத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்படுது, இன்க்ளூடிங் போலீஸ் பாதிக்கப்படுது. இந்த டாபிக்லாம் பேசுங்கடா. இதை விட்டானுங்க இந்தி இம்போஷன் உட்காந்து கொடி பிடிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா இதுல பெரிய உண்மை என்னன்னா, இதை நார்மலைஸ் ஆகிட்டானுங்க. பொண்ணுனா இது நடக்கும், நைட்டுனா இது நடக்கும். அப்படி அப்ப போலீஸுக்கு எப்படி போலீஸுக்கு எப்படி நடக்காது? அதே வேணா இது சொல்லுவானா? போலீஸுக்கே நடந்திருக்கு இப்போ ரீசெண்டா. ஒரு ஐபிஎஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரோ, சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஐபிஎஸ்ஏ வந்து அங்க அவர் கீழே ஒர்க் பண்ற கான்ஸ்டபிள் லேடி போலீஸ்க்கு வந்து செக்ஷுவல் ஏதோ ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் எங்கடா நடந்திருக்கு? இதெல்லாம் கேட்ட மாதிரியே இல்லடா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ. நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரோ, நம்ம ஜென்ரலா போஸ்ட் போடும்போது நம்ம இப்போ இருக்க கரண்ட் இஷ்யூ வந்து ஹிந்தி இம்போசிஷன் பத்தி நம்ம பேசுறோம்ல, இதோட சேர்த்து நம்ம அதையுமே மென்ஷன் பண்ணணும். இதுல நாங்க வந்து அதை மறந்துட மாட்டோம், இதுக்கு நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கும் நம்ம பேசலாம். அதுல நம்ம ஓகே, நம்மலாம் ஒரே சைட்ல தான் இருக்கோம். ஆனா இங்க நடக்கிற பிரச்சனை நீங்க என்ன ஆன்சர் பண்ணுங்க, நம்ம அது டிபேட்டா கேட்டுக்கணும். என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பேர் பேசினாதான் மத்தவங்க ஆமால இது இருக்குல்லன்னு நமக்கே ரிமைண்ட் ஆகுது. இப்போ ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்களே, மறதி நம்ம தேசிய வியாதி மாதிரி. இதை டைவர்ட் பண்ண நம்ம அங்க நடக்கிற பெரிய பிரச்சனையை மறந்துடுறோம். நம்ம பேசும்போது ஹிந்தி இம்போசிஷனை பத்தி பேசுவோம், பட் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ற அட்ராசிட்டிஸ், இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பத்தி கூட நம்ம மென்ஷன் பண்ணிட்டே இருந்தோம்னு வைங்களேன். ஓகே, இந்த இஷ்யூ இருக்கு, இன்னும் இது அணையலன்ற மாதிரி. இப்போ நம்ம ஒரு 155 பீப்புள் இருக்கோமா, இதை பார்த்து இன்னொரு அட்லீஸ்ட் இன்னொரு 100 பேர் போடுவாங்க. இப்படிதான் ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு லூப்ல வச்சுட்டு இருக்க முடியும். அப்பதான் அவங்க ஆன்சரபிள், நம்ம அக்கௌண்டபிள்ன்ற ரியலைசேஷன் அவங்களுக்குமே வரும். இல்லைன்னா டோட்டலா ஹிந்தி இம்போசிஷன் டைவர்ட் பண்ணி அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. ப்ரோ இல்ல ஒன்னு நடந்தா பரவாயில்ல, இங்க 100 நடக்குது ப்ரோ. 100 மென்ஷன் இல்ல ப்ரோ, பேசணும் ப்ரோ. முக்கியமான இஷ்யூ போறோம் ப்ரோ, நீ பேசணும். நான் என்ன இவரும் இப்ப சொன்னது கரெக்ட் தான். இதை நீ பேசிதான் ஆகணும். 100 நடந்தா அதுல உனக்கு 10 விஷயம் பேர் தெரியுதா, டாபிக் தெரியுதா, ஊர் தெரியுதா, பேசு. உனக்கு எங்க சான்ஸ் கிடைக்குதோ பேசு. ஆமா ப்ரோ, டெஃபினெட்லி நம்ம எங்கெல்லாம் இப்ப என்ன தெரியுமா, இந்தி இம்போஷன் அப்படியே நம்ம எல்லாரும் வந்து தமிழ் மொழிக்காக போராடுறோம் அப்படின்னா, முதல்ல தமிழ்நாட்டிலே நம்ம போராட வேண்டியதா இருக்குது வாழ்றதுக்கு. நீ நிம்மதியா நைட்டு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கே நீ போராட வேண்டியதா இருக்கு. நீ ஹிந்திக்காக போராடுறியா? ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல உருப்படியா இருக்கிறதுக்கு முதல்ல போராடு. அத பத்தி பேசு. அத பத்தி பேசுறா. எக்ஸாக்ட்லி ப்ரோ, அத பத்தி பேசு. நீ அததான் நான் என்ன சொல்றேன்னா, ஒன்னு நடந்தாலும் 100 நடந்தாலும் நீங்க பேசு. உனக்கு பேர் தெரியுதா, ஊர் தெரியுதா, நியூஸ் ஒண்ணுமே தெரியாது. நீ உனக்கு ஒண்ணுமே தெரிய வேணாம்ப்பா. நீ இப்போ ஒரு நியூஸ் சேனல் போடு. இன்னைக்கு டேட்ல போய் ஒரு நியூஸ் சேனல் பாரு, 4 நியூஸ் இருக்கும் உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு. ஒன்னு எடுத்து 3 நிமிஷம் தான் இருக்கும். அதுல 3 நிமிஷம் கிளிப் தான் இருக்கும். நீ 3 நிமிஷத்துல ஊர் பேர் இருக்கும், அந்த எந்த ஏரியா இருக்கும், யார் பேருன்னு போட்டிருப்பானுங்க.
அதை பார்த்து பேசு. ப்ரோ அது இப்போ எங்க போதும். நியூஸ் சேனல் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா டைல்யூட் பண்ணி இந்த விஜய் வித்யாஸ்ரம் ஸ்கூலை பத்தி மட்டும் தான் பேசுங்க. ஏதோ அதுதான் நேஷனல் இஷ்யூ அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கேவலம் பிடிச்சவனுங்க ப்ரோ, கேவலம் அதான் பிடிச்சவனுங்க மீடியா. ப்ரோ. அதுதான் ப்ரோ. இப்போ அவனுங்க அந்த மாதிரி டைல்யூட் பண்ணும்போது நம்ம ஏன் அதான் டைல்யூட் ப்ரோ பண்ண விடணும்? விஜய் நம்ம அண்ணா எவ்வளவு இது நம்ம பண்றாரோ ஆன்சர் அதை பண்ண பண்ணிட்டு தேவையில்ல தான் ப்ரோ. இருக்கு நம்ம ப்ரோ. ஆன்சரே பண்ண இந்த கொஸ்டின்ஸ்க்கு இந்த ஸ்கூலை பத்தின அலிகேஷன்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணவே தேவையில்ல. நம்ம அவங்கள பத்தின அலிகேஷன்ஸ் எடுத்து வைப்போம். சரி நம்ம ஆன்சர் பண்ற இல்ல பர்சன் இந்த இல்ல. நம்ம இந்த பரந்தூர் விஷயத்திலே ஒரு சின்ன விஷயம் தலைவரே சொல்லியிருப்பாரு. தளபதி என்ன சொல்லியிருப்பாரு, இதுல வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணதுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கு அப்படின்னு. சி அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு வெறும் சைலண்டா சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு டெப்தா தெரியும், ஆனா மேலோட்டமா சைலண்டா சொல்லிட்டு போனாரு. இதுதான் மேட்ரு. நீ இதுதான் பேசணும். சி இதுதான் நீ வந்து ஊரு ஃபுல்லா இங்க என்ன நடக்குது, இவனுக்கு என்னென்ன பண்ணி வச்சிருக்கானுங்க ஸ்கேம்ஸ், எந்த அளவுக்கு. சி கலைஞர் டிவி கொடுத்தான், ஆனா கேபிள் கனெக்ஷன் யார் கொடுத்தா, அதை பத்தி பேசு. அந்த ஸ்கேமை பத்தி பேசு. அதுதான் முக்கியம். இவனுங்க டே டு டே நடக்கிற ஸ்கேம்ப மறைக்க தான் ஏதோ ஒரு ஆக்டர்ஸை பத்தி ரூமர் வச்சு பரப்புறது. இந்த கலாட்டா இவனுங்களாம் பார்த்திருக்கியா, பிகினர்ஸ்லாம் பார்த்திருக்கியா, இந்த நடிகையோட இந்த நடிகை நடிகை பைத்தக்கார நாய ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்காண்டா, அதை பத்தி பேசுறான். இல்ல ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல தானே சட்டத்துறை எல்லாம், சட்ட ஒழுங்கு அப்புறம் எல்லாமே இந்த போலீஸ் எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுல தானே இருக்குண்ணா. ஆமா ப்ரோ மீடியாலாம் இருக்கு. பட் இப்போ நம்மள மாதிரி இப்போ ட்விட்டர் ஐ மீன் எக்ஸோ இல்ல இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இதெல்லாமே வந்து துறை சார்ந்து காவல்துறை வந்து இப்போ இவர் கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்போ ஒரு வயது முதுமையால இவர் கண்ட்ரோல் பண்ண முடியலையா, அதனால அப்படி இருக்கா? பண்றவனே என்னால முடியல, எனக்கு வயசு ஆயிடுச்சு முடியலனா ரிட்டையர் ஆயிட்டு நான் ஒரு அதுக்கு பையனுக்கும் பேரனுக்கும் பதவி கொடுக்க கூடாது. எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு வாட்டி என்னாச்சு, ஒரு டிஎம்கே ஸ்பேஸ்ல வந்து சாரி அது ஒரு நார்மலான ஸ்பேஸ், சாரி என்டிகே ஸ்பேஸ் நினைக்கிறேன், அதை அப்படியே டிஎம்கே ஸ்பேஸா மாத்திட்டானுங்க. பேசிட்டே இருந்தானுங்க வந்து மத்தியத்துல இருந்து நம்மளுக்கு எதுவும் நிதி ஒதுக்க மாட்டாங்க, இதை பண்ண மாட்டாங்க, அதை பண்ண உனக்கு தான் எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் இப்ப நீ வெளில போ, உனக்கு வாங்கவும் முடியல கேட்கவும் முடியல, உன்னை பார்த்தா தான் தர மாட்டான்ல, நீ போ தொலை, நாங்களாவது வாங்கிக்கிறோம், எங்களுக்கு தெரியும் எப்படி வாங்கணும்னு. நீ எனக்கு உதயநிதி மாதிரி சொல்றீங்க. யோ என்ன நீ இப்ப யோசிச்சு பாரியா, எது கேட்டாலும் அவனுங்கள கை காமிச்சிட்டு இருக்கானுங்க. இல்ல அதான் நீங்க சொல்றது பாயிண்ட் தான், வேலிட் பாயிண்ட் தான். நீ சண்டை போட்டு வாங்கிக்கிட்டு உன்னை செலக்ட் பண்ணி இங்க வச்சிருக்க, உன்னால முடியல போய் தொலை, நாங்களாவது பாத்துக்கிறோம், எது கேட்டாலும் அவனை. இப்ப எந்த ஆக்சிடென்ட் எந்த கொலை இருந்தாலும் 10 லட்சம் கொடுக்குறேன், 5 லட்சம் கொடுக்குறேன், 7 லட்சம் கொடுக்குறேன், 2 லட்சம் கொடுக்குறேன், புரியுதா? அதுக்கு அதான் திரும்ப அடுத்து நடக்க வேணாம்லாம் எங்களுக்கு கிடையாது. நடக்கட்டும், புரியுதா? நடந்தா காசு ஊத்தலாம் அப்படின்ற ஒரு இதுதான். காசு கொடுத்தா கம்முன்னு போறாங்க. அதான் உதயநிதி உயிர் போயிடுச்சுன்னா 10 லட்சம் கொடுத்தா ஒரு ஸ்டாலின் வந்து ஓகேன்னு அப்படியே அமைதியாயிருவாரம்மா. என்ன கணக்கு? ஏர் ஷோல செத்தவனுக்கு 5 லட்சம்பா, கல்லாசாரம் குடிச்சு செத்தா 10 லட்சம்பா. ஆமா என்ன எந்த பாத்தியா இல்லையா எந்த அளவுக்கு ரெவல்யூஷனு? அதாவது அதுலயாவது ஒரு ஏன்டா செத்தா எப்படி செத்தான்ற 10 லட்சம் 10 லட்சம் கொடுத்துரு, அவ்வளவுதானே. என்ன அதுலயும் கள்ளச்சாராயத்துல செத்து, அது வந்து கள்ளச்சாராயம் வந்து சட்டப்படி தவறுன்னு தெரிஞ்சுதான் அவன் குடிக்கான். அவனுக்கு 10 லட்சமா? இந்த ஆக்சிடென்ட்ல இறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இதுல தெரியாம அவங்க உயிர் விட்டவங்களுக்கு 5 லட்சம் 3 லட்சம். இது பரவாயில்ல. சிவகாசியில அந்த வேலை செய்யற அந்த ஒரு தொழிலாளி செத்தான், அதுக்கு கம்மி. கள்ளச்சாரல செத்தவங்களுக்கு அதிகம். சென்னை ஏர் ஷோக்கு எவ்வளவு ப்ரோ கொடுத்தாங்க? 5 லட்சம். இல்ல என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா, ஏர் ஷோ இப்போ நம்ம வந்து மாநாட்டம் நடத்தும் போது என்னென்ன பேச்சு பேசுறாங்க பாத்தீங்களா? தண்ணி இல்லை குடிக்க, அங்க பாதுகாப்பு இல்லை, ரோடு வசதி இல்லை. என்ன எங்களுக்கு நீங்க சப்போர்ட்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த மாநாடுக்கு 1% சப்போர்ட் கூட பண்ணல. அங்க ஒரு போலீஸ்ல ஒரு 10 பேரை நிக்க வச்சீங்க, நிக்க வச்சவன் அங்க சைடா போயிட்டு மரத்துக்கு நின்னுட்டாங்க. எனக்கு என்னப்பா நின்ட்டாங்க, ஏன்னா அவனுக்கு குழந்தை இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளவுதான். அப்போ கடமைக்கு நீ போலீஸ் வந்து காமிக்கணும், கூட்டம் வந்தோடனே சைடு வந்து கொண்டுட்டானுங்க, அதான் அவங்க பண்ணிட்டாங்க. ஆமாங்க, மாநாடுல நான் உண்மையை சொன்ன நம்ம ஆளுக்குள்ளே அந்த ஒரு டிசிப்ளின் வந்து யாரு சொல்லியும் வரல. அதுவாவே ஒரு டிசிப்ளினுக்குள்ள வந்துட்டாங்க. தேவையில்லாம எவனோட அங்க தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு அந்த மாதிரி எவனோட சுத்திட்டு இருந்தானா ஒருத்தன் கூட கிடையாது. அததான் இது மாநாடுக்கு அவ்வளவு குறை சொன்னானுங்க. ஓகேவா, ஏர் ஷோ வந்து கவர்மெண்ட் ஷோ தானே, நீ எவ்வளவு பெரிய புரோட்டோகால் பண்ணிருக்கணும், எந்த அளவுக்கு வசதி பண்ணிருக்கணும். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு அவங்க வசதியா வந்துட்டு வசதியா போவாங்க, அவ்வளவுதான். பக் ஆச்சு சொல்லுங்க. கேக்குதா? இல்ல பக் ஆச்சு சொல்லுங்க. இல்ல அவங்க குடும்பம் மட்டும் வசதியா வந்துட்டு நல்லா ஹாயா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஜாலியா போவாங்க. அவங்க ஓட்டு போட்ட மக்கள் மட்டும் தண்ணி கூட இல்ல தெரியுமா? யார் சொல்ல? அதான் இருக்குல்ல கொடுமை, தண்ணி கூட இல்ல, தவிர்த்து தண்ணி இல்லாம வைக்கிட்டானுங்க.
ப்ரோ எதுக்கு ப்ரோ ஏர் ஷோ ஃபர்ஸ்ட் நடந்துச்சு? அது யாராச்சும் சொல்றீங்களா? அது பெருமை கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தானே. ப்ரோ அது ஆக்சுவலா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏர் ஷோஸ் வந்து பண்ணுவாங்க. நல்ல விஷயமா ப்ரோ அது பண்ணது? நல்ல விஷயம் ப்ரோ. சி அது வந்து நீங்க வந்து எல்லா அது இடத்துலயும் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தானே மான்ஸ்டர். ஆமா எல்லா ஸ்டேஜஸ்லயும் வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்லயும் வந்து அவங்க ஒரு ஷோஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம், ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸாகவும் எடுத்துக்கலாம். அவங்க வந்து இந்தந்த லைக் எபிலிட்டிஸ் இருக்கு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்த அளவுக்கு எபிலிட்டிஸ் இருக்கு, இந்த அளவுக்கு எங்ககிட்ட ஃபோர்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கும் இருக்கு. சரி இதுல 2 டைப் இருக்கு, நீ என்ன வேணா வச்சுக்கலாம். ஆனா ஒரு கவர்மெண்டோட வேலை என்ன, அங்க வர பீப்புளை எந்த அளவுக்கு நீ கண்ட்ரோல் பண்ணி எந்த அளவுக்கு சேஃப் கார்டா பண்றதுதான் மேட்ரு. ஓகே அது பண்ண தவறிட்டியே, நீ கொலை பண்ணிருக்கப்பா. கொலை பண்ணிருக்க, 5 பேரை கொலை பண்ணிட்ட. அப்பயே நீ தோத்துட்ட அர்த்தம் ப்ரோ. என்ன ப்ரோ அலெக்ஸ்? தீபக் ப்ரோ இல்ல ப்ரோ இதுல வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்காக நாங்க கிரௌட வேற கூட்டுறோம்னு முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. அது முட்டாள்தனம் ப்ரோ. அது எப்படி ப்ரோ கரெக்ட்னு சொல்லுவீங்க? அது முட்டாள்தனம். கின்னஸ் ரெக்கார்ட்லாம் முட்டாள்தனம் ப்ரோ. அதெல்லாம் முட்டாள்தனம் இல்ல, அங்க ப்ராப்பர் கோஆர்டினேஷன் கவர்மெண்ட் சைடுல இருந்து பண்ணல. அதனால தண்ணி இல்லாம தான் அங்க மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளமே கிரியேட் ஆச்சு. கரெக்டா? அந்த கிரௌட எக்ஸ்பெக்ட் பண்ணல நினைக்கிறேன். அவன நடக்கிறதோட கூட வந்துட்டு இல்ல ப்ரோ இதுல ஒரு நிமிஷம். இல்ல மீடியால வந்துட்டு கிரௌட்ல செத்தவங்களை வந்துட்டு அப்படியே டெலிவரி பண்றதுக்கு வெயில்ல செத்துட்டாங்களாம். அதாவது சரி வெயில்ல எத்தனை பேர் சாவா? நல்லா இருக்குது. நெஞ்சு வலி வந்துருச்சு பாசுங்கிற மாதிரி என்னடா கதை விட்டுட்டு இருக்கீங்க? சரி சொல்லுங்க, எனக்கு வேற ஒண்ணு தோணுச்சு. சரி வேணும் சொன்னா எதையாச்சும் என்ன மேட்டர்னா எக்ஸிட்டும் என்ட்ரியும் அங்க ரொம்ப கம்மி. அதாவது நீ பீச்சுக்குள்ள ஒரு என்ட்ரி லைனும் எக்ஸிட் லைனும் கம்மியா இருந்தது. அவ்வளவு பேருக்கு அது கம்மியான பண்ணதுனால பாதி பேர் அங்க போக முடியல. ஹெவி டிராபிக்ஸ், ஹியூமன் டிராபிக்ஸ், இதுதான் மேட்ரு. நீ நார்மல் டிராபிக் வண்டியில போற டிராபிக் பார்த்திருக்கீங்களா? அது கூட காமனா பேசிடலாம். ஹியூமன் டிராபிக் பார்த்திருக்கீங்களா? நடந்து போகிறது கூட முடியாம நிக்கிறது, அதுதான் அது மேட்ரு. அங்க நடந்தது அதுதான். தள்ளி அது நடக்குது. அது ரோடு என்ன வேணா இஷ்யூஸ் நடந்திருக்கட்டுமே சார், அதை ஹேண்டில் பண்றது தானே கவர்மெண்டோட வேலை. அதுவும் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல நடந்திருக்கும் போது அதை பார்த்தா தானே நம்ம ஆளுங்க வந்து சிஎம் ஃபேமிலி போயிட்டு வர்றதை மொத்தம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, வேற எதுவுமே பண்ணல. நீ அங்கதான் வந்து எல்லாரும் இல்ல ப்ரோ நாங்க போறப்ப ரிட்டர்ன் எல்லாம் ஃபுல்லாவே வந்து இனி ட்ரெயின்லாம் கூட வராது. லோக்கல் ட்ரெயின் வந்தாலும் ஏதோ மும்பைல பாக்குற மாதிரி அவ்வளவு கூட்டமா இருக்குன்னு சொல்லி ட்ராக்லயே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ நிறைய பேர். ப்ரோ அததான் சொல்ல வந்தேன். ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு டிஎம்கே வந்து சொல்லியிருப்பான், இப்ப நீங்க நடத்துற கும்பமேளால வந்து இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்களே அப்படின்ட்டு. அதுக்கு அவன் ஒரு பிஜேபி ஆள ஒருத்தன் சொல்லியிருப்பான், நீங்க நடத்துற ஏர் ஷோல கூட தான் 10 பேர் செத்தாங்க, 5 பேர் செத்தாங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்டான். அவனால என்னமே பேச முடியல. அவன் சரி அது இது ஒண்ணா, இங்க 5 பேர் அங்க எத்தனை பேர் செத்தது உயிர், அவன் கரெக்டா தானே கேக்குறான். இன்னும் நம்ம சொல்றானுங்க கூட்டம்னா கூட்ட நெரிசல்னா சாவு வந்துதான் தீரும், அதனால கூட்டம்ன்றாங்க. கூட்ட நெரிசல் சாவு வந்து தீருமா? டேய் இத சொல்றதுக்கு வெக்கமா பேசிட்டு இருக்கானுங்க இவனுங்க. நம்மளெல்லாம் வந்து இன்னும் இந்த இவனுங்க எது பேசினாலும் அக்செப்ட் பண்ணி. இதை பாரு, இப்போ ரீசெண்டா அவங்க ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அப்பா சொல்ற டூல்ஸ் வந்து கொண்டு வந்து எல்லாரும் அப்பா சொல்லிடுவான்னு நினைச்சானுங்க. கட்சியில பார்த்தா ட்ரோல் பண்ணி சாவச்சிட்டானுங்க. இப்போ அவங்களே டேய் அப்பாலாம் கிடையாதுடா விட்டுருக்கடா எப்பான்ட்டானுங்க. இவளே போடு பிரதீப் ராணதுக்கு தான் அப்பா அப்பா நான் அப்பா இல்லப்பா என்ன மாதிரி பண்ணாத என்னையும் கோத்து விட்டு அவனும் ப்ரொமோஷனுக்கு பாத்துக்கிறான். படம் ப்ரொமோஷனா இதே ஆச்சு இல்ல, இதுதான் மேட்டர். ரால் மீட்டர் ஆகி விட்டானுங்க. அலெக்ஸ் அவனுக்கு தெரியுதோ தெரிஞ்சிருக்கோ இல்லையா அலெக்ஸ், அவன் ஒண்ணு போட்டு இல்ல என்னைக்குமே இல்ல அப்பானா அது வேற, அப்பானா இவருதா புரியலையா? நானும் அதை செக் பண்ணேன், ஒருவேளை ஏதாவது வேற ஏதாவது கலக்கிறான்னு பார்த்தா அப்பா புரிஞ்சு போச்சு. கலாச்சிட்டு போயிட்டான். எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இதுதான் மேட்ரு. நீங்க எல்லாம் ப்ராப்பரா இருந்து கண்டினியூஸ் பேசியிருந்தா கூட கூப்பிடாதவங்க கூட ஏதோ ட்ரை பண்ணிருப்பான், ஏதோ சொல்றாங்கப்பா அப்படியாப்பான்னு கேட்டிருப்பான். இப்பெல்லாம் அப்படி கூப்பிடுற நிலைமையில இருக்காது, அப்படிதான் கேக்குறானுங்க. அதெல்லாம் தோணுங்க தானா தோணுங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. தமிழ்நாடு வந்து போலீஸ் ஸ்டேட்டா மாறி இருக்குங்க, அதனால தெரியுது அவங்களுக்கு. அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஜெயலலிதா கருணாநிதி கடத்துல 2 பேருக்கு அவங்க கண்ட்ரோல்ல தான் போலீஸ் இருக்கும், போலீஸ் கண்ட்ரோல்ல அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்றதான் கடைசி எண்ட் ஆஃப் த டே டிசிஷனா இருக்கும். இன்னைக்கு போலீஸ் கண்ட்ரோல்ல ஸ்டாலின் இருக்கிற மாதிரி தான் நமக்கு எல்லாருக்குமே தோணுது. ஏன்னா இவர் சொல்லி இவங்க கேட்கற மாதிரி ஒருத்தன் தெரியல நமக்கு பாக்குறதுக்கு.
ஏங்க நீங்க டெபுட்டி சிஎம் வந்து எப்போ யாரெல்லாம் வச்சிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஸ்டேஜ்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா வச்சிருக்காங்க? ஜெயிலுக்கு போனா ஜெயிலுக்கு போனா இது ரொம்ப முடியாம ஸ்டேஜ்ல வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தா ஆக்டிவிட்டிஸும் கவர்மெண்ட் இதுவும் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது, அதுக்காக வந்து ஒரு ஆக்டிவா ஒரு சிஎம் இருக்கணுன்றதுக்காக வைப்பாங்க. கரெக்டா? இப்போ நம்ம சம் ஆக்டிவா இருக்காரா முதலமைச்சர்? எதுக்குப்பா டெபுட்டி சிஎம்? 2 பேர் இருக்கீங்க, 2 பேர் இருந்து இவ்வளவு கேவலம் நடந்துட்டு இருக்கு. உங்களை எப்படி காலைல 11:30 மேலதாங்க எந்திப்பாரான். அது அவங்களோட இன்கேப்பபிலிட்டி தான். அதான் உதயநிதி எல்லாம் நான் என்ன தெரியுமா ஸ்டன் ஆயிட்டேன். ஆக்சுவலா நான் நிறைய விஷயத்த வந்து நான் உதயநிதி பத்தி பெரிய டீட்டெயிலாம் பேச வேணாம். நான் எங்க தெரியுமா ஸ்டன் ஆயிட்டேன், அமரன் படத்துல 2 பேர் சேர்ந்து ரிவ்யூ கொடுத்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வந்து நான் வந்து சினிமா செய்திகள்லாம் பாக்குறது இல்லைன்னு உனக்கு எழுதி கொடுத்தவங்க எழுதி கொடுக்கலடா. இல்ல இதுல யூடியூப்ல ஒரு ஊபி மாட்டீங்கன்னா அதான் அவர் தான் சினிமா செய்தி இப்ப பாக்கலன்றாருல, அவர் வந்துட்டு அதான் பதவியில இருக்காருன்னு கேட்டா இல்ல அதுக்கான ஆங்கர் கேக்குறான் ரெஜென்ட் ஓனர் யாரு அதெல்லாம் நீங்க எது கேக்குறேன், இதுதான் இப்ப அவரு பதவியில இருக்காரு. சரிங்க இருடுங்க, ரெஜென்ட் ஓனர் யாருன்னு கேட்டா தெரியலங்க. அதான் சினிமா செய்தியா எந்த அளவுக்கு அமரன் படம் ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறம் சினிமா செய்தி பார்க்க மாட்டாரு, சினிமா படம் எடுப்பாரு, படம் பார்ப்பாரு. ஆனா இல்ல இதுல ஒரு தடவை ஒரு ஸ்டைல பழைய நான் வீடியோ கூட போட்டிருப்பேன். அந்த சன் இதுல ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் போயிட்டு இருக்கும். எது அந்த சன் டிவில போட்டிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச தமிழ் நடிகர் யாருன்னு கேட்டா ஸ்டாலினே விஜயன் இருப்பாரு. இளைஞரை கவர்க தான் அது ஒரு வார்த்தை, இளைஞர்களை கவர். அதான் கவர் தான் வந்திருக்கும். அதான் அவர் வாயிலே சொல்லியிருப்பாரு. இது அலெக்ஸ் நம்ம உதய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு பாரு, லவ் டுடே படம் பார்த்தாங்களாம் சிஎம் இவங்க எல்லாம் பார்த்துட்டு போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா வீட்டுலன்னு சொல்லி பேசினாங்களாம் 2 பேரும். வடக்கு உட்காந்துப்பான் பாரு எமீனந்தம். எனக்குலாம் ஸ்டன் ஆயிடுச்சு. அது எப்படி தெரியுமா இருக்கும், மார்க் ஆண்டனி படத்துல ஜெயசூர்யா அந்த அப்பா பையன் பேசுற மாதிரிதான் இருக்கும். அப்பதான் ப்ரோ தெரியுது நீங்க பார்ட் டைம் அரசியல்வாதிட்டு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, நீங்க ஃபுல் டைம் அரசியல்வாதி, பார்ட் டைம் அரசியல்வாதி, கமர்ஷியலா சும்மா அப்பப்போ வந்து அரசியல் இது பண்ணிக்கிறீங்க நல்லா. ஆனா உண்மையிலே ஒண்ணு சொல்றேன், இல்ல சினிமால கூட ஆக்ஷன் சீன்ஸ் தான் அதிகமா எடுப்பாங்க. எனக்கு என்ன போட்டோ ஷூட் கூட அதிகமா எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ண போட்டோ ஷூட் எடுத்தாலே 1000 கணக்குல போகும். ஒரு மாசத்துக்கு 1000 போகும் கேட்டா. சத்தியமா பாவம் யாரு கேமராமேன் மாட்டினாலும் போட்டு எடிட்டிங் வேற போட்டு அவன் மைண்ட் வாஷ் மட்டும் யோசிச்சு பாரு எப்படி இருக்கும்னு. இல்ல அவன் ஒரு போட்டோ எடுக்கும் போதும் எல்லாம் நேரம் அடுத்து நடுவுல வேற போட்டு உடச்சிட்டாங்க. ஸ்டாலின் வந்து பிஃபோர் எலெக்ஷன் எப்படி இருந்தாரு, ஆஃப்டர் எலெக்ஷன் அவர் ஹாஸ்டல் எப்படி மாறுச்சுட்டானுங்க. அதை வேற இவனுங்களால தாங்க முடியல. டேய் எப்போ யாராவது லீக் பண்ணா எவன்டா அதை சொன்னான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்க சொல்லப்பா தெரிஞ்சுது அதனால கேட்டானுங்கன்றாங்க எல்லாம். ப்ரோ இன்னொரு மேட்ரு, இந்த டிவி டிபேட்லாம் இந்த முஸ்தபா அவர்லாம் பேசினாரு இல்லைங்களா, அப்போ வந்து செந்தில்வேல் ஒருத்தர் பேசுவார்ல டிஎம்கே சப்போர்ட் பார்த்துருக்கீங்க அந்த ரீசெண்ட் வீடியோ. ப்ரோ அப்படி சொல்லாதீங்க, அவர் சொம்பு இல்ல அண்டா அப்படி சொல்லுங்க. டிஎம்கே அவரு நான் வந்து என்ன பண்றேன்னா கொஞ்சம் இந்த ரிப்ளை பண்ணாலுமே கொஞ்சம் ரெஸ்பெக்டபிளா ரிப்ளை பண்றேன். சோ தட் நம்மள வந்து அவங்க இப்படிதான்டா அவரே அவர் சொன்ன நேம் ப்ரோ, என்ன ஹெல்மெட் அப்படி கூப்பிடுங்கன்னாரு ப்ரோ. ஐயோ நான் சொல்றேன் அவர் சொன்னது இல்லையா, நான் யாரும் வைக்கல அவரே சொல்லிட்டது. டிஎம்கே சொம்பு சொல்லாதீங்க, என்ன டிஎம்கே அண்டான்னு சொல்லுங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அப்படியே டிஎம்கே அண்டா அப்படினாரு. அவங்க எந்த மாதிரி ப்ரோ நான் அந்த ரீசெண்டா அந்த முஸ்தபாவரும் செந்தில்வேலும் பேசுற ஒரு இது பார்த்தேன் டிபேட். நிறைய பேர் இருந்தாங்க, பட் மேஜரா அவங்க 2 பேர் பேசிக்கிட்டாங்க. என்ன மேட்டர்னா இவர் வந்து ஓப்பனா கேட்கிறார், விஜய் வந்து ஊழல் கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்றாரு, அப்போ டிஎம்கே கூட வைக்க மாட்டாரு, ஏடிஎம் கூட வைக்க மாட்டாரு, வாரிசு அரசியல் வைக்க மாட்டாரு, அன்புமணி அவங்க கூட வைக்க மாட்டாரு, என்னமோ சொல்றாரு. சரி சஞ்சய் வந்து எழுதி வரமாட்டேன்னு எழுதி கொடுங்க அப்படின்றாருல. இதே இவர் சொம்பு அண்டா தூக்குற கட்சியில தான் உதயநிதி சொல்றாரு நடிக்க வர மாட்டேன்னு, நடிக்க வந்தாரு, அரசியல் வர மாட்டேனாரு, அரசியல் வந்தாரு. இதை பத்திலாம் யாருமே இந்த சைட்ல பேச மாட்டாங்க. இன்னொன்னு என்ன பண்றாங்க, அந்த பயங்கரமா மேனிபுலேட் பண்றான் ப்ரோ. நம்ம சைட்ல டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ் யாராச்சும் பேசினாங்கன்னா ஒரு சிரிச்சுட்டு கத்துறாங்க, என்ன இவ்வளவு இமேச்சுவரா நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க பாத்தீங்க டிவில. நான் ரிப்பீட்டடா அந்த ஆள் பாத்திருக்கேன். ஆமா அந்த ஆள் பண்ணுவான். நம்மலாம் ரொம்ப அதாவது டிபேட் பண்ண வரதில்ல, ஆர்கியூ பண்ண வரதில்ல. அந்த ஆளுக்கு ஒரு ரொம்ப ப்ராப்பரா தமிழ்ல பேசி
ஆனா அந்த ஆளோட பாடி லாங்குவேஜ் சிரிக்கிறது, ரொம்ப நக்கலா சிரிக்கிறது, கத்துறாங்கன்ற மாதிரி பேசுறதுனா நம்ம வந்து இது ரொம்ப இம்மெச்சூர் பீப்புள் மாதிரியே ஒரு நரேட்டிவ் செட் பண்றோம். அது டிவில ரிப்பீட்டடா ரிப்பீட்டட் நடந்துட்டு நடக்கும். இருக்கு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே எப்பப்பெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றானுங்களோ அப்போ வந்து ஒரு டிஎம்கே கிடையாது 3 டிஎம்கே 2 ஆமா ஆமா பத்திரிக்கையாளர்னு ஆமா இருப்பானுங்க. அவனுங்க பெரிய சொம்பு நக்கிங்க. நீங்க வந்து அவனுங்க இப்போ ரீசெண்டா கூட நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டேஜ் ஷோ பண்ணிருப்பாங்க. இவனுங்களே பாத்தீங்கன்னா எங்கன்னா பாத்திருக்கீங்களா, நான் 200 ஊப்பின்ட்டு டேக் போட்டானுங்க. டேக் போட்டே அந்த மேடையில பேசியிருந்தானுங்க. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது, டேய் ப்ரோ மீடியாவுமே செம பயாஸ்டா இருக்கு ப்ரோ. பயஸ்ட் தான். மீடியாவுமே பயங்கரமா பயாஸ்டா இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து பேப்பர் மீடியா கிடையாது. சரி, அவங்களுக்கு வந்து ரெவன்யூ கிரியேட் பண்ணணும். நீங்க ஏதாவது வந்து நீங்க ரெவன்யூ கிரியேட் பண்ணணும்னா தே டிபெண்ட்ஸ் ஆன் கவர்மெண்ட். பிகாஸ் ஏன்னா டிஎம்கே தான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. ப்ரோ நியூஸ் சேனல் கூட ப்ரோ அவங்களுக்கு இது ஆமா பண்றாங்க. ஆமா கரெக்ட் ப்ரோ. அவங்க அதான் ஸ்பான்சர் பண்றாங்க ப்ரோ. நீங்க எப்படி வந்து ஆமா நியூஸ் சேனல் நடத்துறதுதான் கஷ்டம் தெரியுமா இன்னைக்கு நிலைமைக்கு. மத்த என்டர்டைன்மெண்ட் சேனல் நடத்திடலாம், விளம்பரம் வந்துடும். நியூஸ் சேனலுக்கு எல்லாம் பெருசா விளம்பரம் வராது, கவர்மெண்ட் நம்பிதான் இருப்பாங்க. நிறைய இதுல வந்து பெரிய பெரிய யாரதான் ஸ்கேம்ஸ்லாம் ப்ரோ இருக்கு ப்ரோ. நம்புறது? ஆனா நம்ம அவ்வளோ ஸ்கேம்லாம் பேசுவோம்னா இவனுங்க இந்த பத்திரிக்கையாளர்னு வந்து பேசுறானுங்களே. ஸோ எந்தெந்த டிவி டிபேட் ஷோல வந்து டிஎம்கே பேசுறதுன்னா கூட 2 பத்திரிக்கையாளர்னு வருவானுங்க, அந்த டிஎம்கே ஊபிஸ் தான். அவனுங்கெல்லாம் வந்து எப்படி தெரியுமா, 2 விஷயம் இருக்கு. நம்ம வந்து இதுவரை ரூல் பண்ணதும் கிடையாது, நம்ம கவர்மெண்ட் சீட்ஸ்ல எங்கேயும் போய் உட்காந்தது கிடையாது. நம்மளால வந்து எக்ஸாக்டா 100% டேட்டாஸை வந்து எடுக்க முடியாது. அது ஒரு மிகப்பெரிய டிராபேக்கும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு டாபிக் பத்தி பேசி டிபேட் பண்ணி பேசணும்னா நம்மளால ஜஸ்ட் ஒரு கூகுள் டாக்குமெண்ட்ஸ் எடுக்க முடியும். வெதர் த கவர்மெண்ட் ஹாஸ் பீன் பப்ளிஷ்ட் ஆன் வெப்சைட்ஸ் அதை மட்டும் தான் எடுத்து பேச முடியும், தவிர்த்து இன்டெப்தா இருக்குது பேச முடியாது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல பொசிஷன்ல இல்ல. இவனுங்கெல்லாம் எங்க தெரியுமா, அங்கதான் வருவானுங்க. இவனுங்களுக்கு ரிலேட்டடா இருக்க இஷ்யூஸை மட்டும் தான் வெப்சைட்லயே போடுவானுங்க. அப்ப அதுல என்ன சொல்லுவானுங்க, டேட்டா இப்படிதான் இருக்குன்னா அப்படிதான் வரும். ஆமா அவங்களுக்கு ஃபேவரபிளா ஃபேவரபிளா தான் இருக்கு என்ன இருக்கும். பண்ணலாம் ப்ரோ. இன்னொரு மேட்டர் இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு மேட்டர் நோட்டீஸ் பண்ணீங்களா ப்ரோ? இதுக்கு முன்னாடி இந்த சென்ஸ் டிவிகே பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி வரைக்கும் பொலிட்டிக்கல் அந்த அரசியல் விமர்சகர்கள் இல்லை அந்த அரசியல் இதை பற்றி கிரிட்டிக்ஸ் அதை பற்றி பேசுகிறவங்களோட இன்டர்வியூஸ்லாம் ஒரு 100 வீடியோவில் ஒரு 10 வீடியோ வந்திருக்குமான்னு தெரியல ப்ரோ. இப்போ வந்து பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு ரெகுலராக மக்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இருக்கிற எல்லா சேனலுமே கம்ப்ளீட் டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ் போயிடுச்சு. எனக்கு ஒரு இன்ட்யூஷன் என்ன தோணுதுன்னா ப்ரோ, இது வரைக்கும் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வந்து போல் ஆயிருக்கோ அதை விட ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஓட் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் ஃப்ரம் டிவிகே. ப்ரோ நான் எழுதி வச்சுக்கோங்க, Yes bro, confirm, sure bro. 2026 எலெக்ஷன் அப்போ நீங்க இது வரையும் பார்க்காத ரெவல்யூஷன் நடக்கும். நான் எழுதி தரேன். என்ன ஆமா ப்ரோ yes. நானுமே அதுதான் ப்ரோ ஹோப் உண்மை பண்ணிட்டு இருக்கேன். இவனுங்கெல்லாம் நினைச்சு பார்க்காத ரெவல்யூஷன் உண்மை வரும். உண்மை bro. நம்மலாம் என்னடான்னு ஓட்டு போட்டு போன Yes bro. காலத்துல இப்போ டிவிக்கோட வந்து நின்று ஓட்டு போடுவானுங்க. இங்க என்ன மேட்டர்னா இவனுக்கு எல்லாருக்குமே அதுதான் பயம். வீட்டுக்கு ஒரு ஓட்டு நீ இவ்வளவு சொல்றானுங்க. எப்படி சொல்றானுங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் மேட்ரு. இப்போ 2K கிட்ஸ் எடுத்துக்கோங்க, 90s ப்ரோ கிட்ஸ். வீட்டுக்கு ஒரு ஓட்டு ஆமா, போட்டாலும் வின் பண்ணிடலாம்ல ப்ரோ. 2K கிட்ஸ் எடுத்துக்கோங்க, 90s கிட்ஸ் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் ஆன் ஆல் தேர் தாட்ஸ் அண்ட் நாலேஜ் இங்க நடக்கிற இவனுங்க பண்ற ஸ்கேம்ல 20% தான் நம்ம நியூஸ்க்கு வருது. அந்த 20% ஆமா நம்மளுக்கு எவ்வளவு பெருசா இருக்கு. அவனுங்களுக்கு எல்லாம் ஆமா இது தெரியும். இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க, இந்த இந்தி திணிப்பை வச்சு பத்தி பேசிட்டா அதெல்லாம் மறந்துடும் நினைச்சிட்டு இருக்கானுங்க. பார்த்தா நாங்க பேசுவோம்டா. ப்ரோ. இந்த டிஎம்கே வந்து அந்த ஷைனிங் பீரியட் இருந்துச்சு தெரியுங்களா, அந்த 90s அந்த டைம்லலாம். அப்போல்லாம் என்னச்சுன்னா குடும்ப தலைவர் எந்த பார்ட்டி சொல்கிறோம் அங்கே தான் மற்றவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க. இப்போ ஜென்ரேஷன் அது இல்ல இல்லை. யங்ஸ்டர்ஸ் எந்த பார்ட்டி சொல்கிறோம் அங்கே தான் பேரண்ட்ஸே பேரண்ட்ஸ் ஓட்டு சொல்லுவாங்க. போடுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 4 வீட்டில் ஒரு 2 வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு படிச்ச ஏங்க இந்த இந்த ஒரு இதுல ஒரு கோடி ஓட்டு தாங்க 20%. இவனு சும்மா சொல்றாங்களா 20 வராதுன்னு. 1 கோடி தான் 20%. ஆல்ரெடி உறுப்பினர்களே வந்துருச்சே ப்ரோ 1 கோடி. அப்புறம் என்ன ப்ரோ அதுதான் 20% இவன் என்ன இவனது பெருசா என்னங்க எப்படிங்க முதல்ல விஜய்க்கு வந்து 20 வரும் 20 அதெல்லாம் வராதுன்னு சொல்றாங்களா. 1 கோடி தான் கணக்கு. இப்ப நடந்த 1 கோடி இப்ப நடந்த ஈரோடு எலெக்ஷன்ல கூட போடாத ஒரு பொண்ணு ஓட்டே போடல. அவங்க ஓட்ட போட்டு வச்சிருக்கானுங்க ப்ரோ. அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்போ கள்ள ஓட்டெல்லாம் ப்ரோ நான் இன்னும் சொல்றேன், நாங்க எல்லாரும் சொல்றேன், உங்க வீட்டுல யாராவது ஓட்டு போடலன்னா தயவு செஞ்சு சொல்றேன் 26 அப்போ நீங்க வந்து ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, ஓட்டு போறாங்களோ இல்லையா உங்க ஓட்டு போட்டிருக்கலைன்னு மட்டும் செக் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு சொல்றேன். ஏன் தெரியுமா, போட்டுருவானுங்க. இல்ல கம்பல்சரி ஓட்டு போடுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அதுலதான் நம்புறேன். நம்மள ட்ரோல் பண்ணுவானுங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இல்ல ப்ரோ இல்ல இவ்வளவு நாள் வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ப்ரோ. மனுஷன் நமக்கு ஓட்டு போட சொல்லல, ஆனா ஓட்டு போட்டுருங்க அவ்வளவுதான். ஆமா இல்ல இவ்வளவு நாளா வந்து இந்த பக்கம் இந்த டெவில், அந்த பக்கம் அந்த டெவில், 2 டெவில் தான் மாத்தி இருந்துச்சு. ஏதோ டெவில் போட்டு தொலைவா தான் இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு பர்சன் ப்ரோ, நான் இன்னொரு மேட்டர் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு படத்தை விஜய் சாரோட ஒரு படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஒரு 150 days அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன் ப்ரோ.
நான் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு சில படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஆக்டருமே அந்த அளவுக்கு ஒரு பர்சனை ஞாபகம் வச்சு சென்சிபிள் ஒரு டவுன் அப்படியா? டு அர்த்தா எந்த படம்? சொன்னா அவர் சிரிக்கக்கூடாது. பேசுறது கேட்கல, எனக்கு மட்டும் தானா எல்லாருக்குமா? இல்ல உங்களுக்கு தான் கேட்கலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சொன்னா சிரிக்கக்கூடாது. அவரு விஜய் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்றாப்ல. ஆமா ஆமா. ம். புலி படத்துல ஒர்க் பண்ணேன் ப்ரோ. அதுல வந்து ஒரு சிரிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சிரிக்கிறீங்க இல்ல பாத்தீங்களா? இல்ல இதெல்லாம் என்ன இருக்குது இதெல்லாம் என்ன கேக்குதா? யோ விஜய் நான் ஒர்க் பண்ணிருக்கேன், இதுக்கு என்ன சிரிக்குது? bro, இல்லங்க bro, படம் இல்ல பேர் இல்ல சொன்னதுக்காக சொன்னேன். இல்ல எங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்காதான்னா நீங்க வேற. இல்ல இல்ல ஆஹ் இல்ல அதை இல்ல அதை அதுல பார்த்து மினிட் கிடைச்சாலே போதும் bro. பொறாமப்படாம இருந்தா போதும். நாங்க அவ்வளவுதான். அதுல நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் ப்ரோ. அதுல வந்து இந்த மைக்லாம் வைப்பாங்க தெரியுமா, போட்டோ ஃபிளட்னு சொல்லுவாங்க அந்த எலக்ட்ரிஷியன் டிபார்ட்மெண்ட். அதுல ஒரு ஆளுக்கு ஆமா. வந்து ஒரு 10வது நாளோ 15 நாளோ ஷெட்யூல்ல டிவி வந்து மூஞ்சி மேல விழுந்து மூஞ்சி அடிபட்டு வீங்கிருச்சு. ஓ விஜய் சார் பார்த்து கேட்டார், என்ன ஆச்சு அப்படின்னாரு. இல்லை சார் இந்த மாதிரி அடிபட்டுச்சு. ஐயோ பார்த்துக்கோங்க ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு அமுச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு அந்த ஆள் திருப்பி வரான் ப்ரோ. ஒரு செட்டில், அது பெரிய படம் செட்டு, ஸோ மினிமம் ஒரு 500 பேர் இருப்பாங்க ப்ரோ செட்டில். மினிமம் 500 பேர். 3 மாசம் கழிச்சு அந்த ஆள் வரான். வந்ததுக்கப்புறம் அவர் அன்னைக்கு தான் வந்த அன்னைக்கு டென்ட்ல உட்காந்து பார்த்தாரு. ஏய் எப்போ வந்தீங்க, சரியாயிடுச்சா, எல்லாம் ஓகேயா, மருந்தெல்லாம் சாப்பிட்றீங்களா, ஏன் இது அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்டீங்க அதான் ப்ரோ விஜய் ப்ரோ, அண்ணனோட சீரியஸா மனசு. ப்ரோ. அதான் அதே விஜய் மாதிரி அண்ணனோட நான் மனசு. வந்து ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் தான் ப்ரோ. அப்போ நான் நிறைய ஆக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து மார்க் போடுவோம், இதுதான் உங்க பொசிஷன் சொல்லிட்டு. சின்ன சின்ன ஆக்டர் கூட சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. விஜய் சார் எப்படின்னா, சார் இங்கே மார்க் சார்னா ஓகே சார் அப்படிம்பாரு. இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு பழகினதுக்கப்புறம் அண்ணா இங்கே நான் மார்க்குன்னா ஓகேண்ணா சார். ப்ரோ அவரோட ஹைட், அவருடைய அந்த ரீச்சுக்கு, அவருக்கு இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ்க்கு அவர்லாம் வந்து ஓகேப்பா அப்படின்னு சொன்னா கூட நான் தப்பாக நினைக்க போகிறது இல்லை. ஆனால் அந்த மனுஷன் கண்ணாடி மாதிரி ப்ரோ. நீங்கள் வந்து அவர்கிட்ட என்னத்தை கொடுக்குறீங்களோ அதை தான் அப்படி ரிட்டனாக கொடுக்குறாரு ப்ரோ. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய ஆள் உங்களை சார் அண்ணான்னு கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கும்? அப்படிப்பட்ட மனுஷன் எனக்கு அவர் பர்சனாக பிடிக்கிறதுக்காகவே நான் வந்து அவ்வளோ அக்ரெசிவாக நான் பெருசாக நான் ட்விட்டரில் எக்ஸ்லலாம் நான் இருந்ததே இல்லை ப்ரோ. எனக்கு பெருசாக அது எனக்கு தெரியவே தெரியல. பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாளாக இருக்குது ப்ரொஃபைல், பட் பெருசாக ஃபாலோவர்ஸ் எதுவுமே ஆக்டிவாகவே இருக்காது. எனக்கு இப்போ இந்த மாதிரிலாம் பேசும்போது ஒரு மாதிரி ஆதங்கமாக, ஏன்டா ஒரு நல்ல மனுஷன் வரேன், இந்த பக்கம் ஒருத்தன் பவரில் இருக்கான், இல்ல அவன் கொள்ளை அடிச்சிருக்கான். விஜயகாந்த் இருக்கும்போது ஒருத்தனும் இது இல்ல, போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒப்பர் வச்சாங்களா அந்த மாதிரி. இவனுக்கு இருக்கும்போது யாரும் ப்ரோ அருமையும் அதுல ஐயோ, அந்த சீன்லாம் எனக்கு இங்க இல்ல, அந்த சீன்லாம் அந்த இங்க இல்ல, அந்த எனக்கு அந்த சீன்லாம் சீன்லாம் இங்க இங்க இல்ல ப்ரோ. இருக்காது ப்ரோ. விக்டர் ப்ரோ, அந்த சீன்லாம் இங்க நடக்காது சரிங்களா? அதுதான் அந்த மாதிரி சில மக்கள் வந்து எவ்வளவு சீக்கிரம் விழிப்புணர்வு அடைகிறாங்களோ அவ்வளவு ப்ரோ சீக்கிரம் விஜயகாந்த் அதுக்கு சார் மாதிரி வந்த டைம்ல வந்துட்டு அவங்க கிட்ட தான் இது. அப்பெல்லாம் எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் போன் இருந்தது இல்ல. அவனுங்க என்னத்த போடுறாங்க அதான் நம்ம பார்த்து சிரிச்சிட்டு இருப்போம். இப்ப அப்படி இல்ல. அவனுங்க அது வேற அவனுங்க காலம் 10 ப்ரோ. போட்டானுங்கன்னா இங்க இருந்து அது 1000 வேற பறக்கும். காலம் அவனுங்க சரிங்களா? காசு கொடுத்து கூப்பிடுறானுங்க. இங்க காசே தேவையில்ல. ஒரு நல்ல மனுஷனுக்காக, ஒரு நல்ல தலைமைக்காக இத்தனை பேரு வாலண்டியரா வந்து பண்றாங்க. அதுக்கு இருக்கிற ஃபோர்ஸே வேற ப்ரோ. அப்ப பாலிடிக்ஸ் வேற, இப்ப பாலிடிக்ஸ் அதுதான் வேற இவனுங்க ப்ரோ. 2026ல பாரு அல்லார போறானுங்க பாரு எல்லா பூத்லயும். டேய் எங்கடா இருந்து ப்ரோ வந்தானுங்க எனக்கு இவனுங்க இன்னொரு மேட்டர் எல்லாரும்? புரியல ப்ரோ. என்டிகே வந்து ஆன்டி டிஎம்கே இல்ல ப்ரோ டிஎம்கே? ஏன்னா இப்ப எப்படி இருக்குன்னா எல்லாருக்குமே அகைன்ஸ்ட் எல்லாரும். இல்ல சீரியஸா எங்க அப்பா வந்து பயங்கர என்டிகே ஃபாலோவர். இவனுங்களுக்கு என்ன நேம் சொல்றதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இவனுங்களுக்கு ஒரு நேம் வைக்கலாம். என்டிகேக்குன்னா என்ன நேம் வைக்கலாம்? வேணா ஒண்ணு வைக்கலாம் ப்ரோ, புரோக்கர்ஸ். சவுண்ட் கேக்குது ப்ரோ. புரோக்கர்னு வைக்கலாம் ப்ரோ. அவனுங்க இல்ல ப்ரோ ஜோக்கர்ஸ் வேணா வைக்கலாம். இந்த கல்லி கிரிக்கெட்லாம் புரோக்கர் ஜோக்கர். ஒருத்தன் ஒரே பிளேயர் இருப்பான், 2 டீமுக்கும் விளையாடுவான் தெரியுமா? இந்த பக்கம் 2 பக்கமும் பேட்டிங் பண்ணதுக்காக வருவான். அந்த மாதிரி நான் வந்து டிஎம்கே எதிர்க்கிறேன். ஆனா நான் மட்டும்தான் எதிர்ப்பேன், வேற யாரும் எதிர்க்கூடாது. சரி உங்ககிட்ட இருக்க படை பலத்துக்கு உங்களால டிஎம்கே லைட்டா தொட்டு உரசி பார்க்க முடியுமா? முடியாது. தனி மாதிரி இப்பதான் 8% வந்திருக்காங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷத்துக்குள்ளேயே 20% சாலிடா ஓட் பேங்க் வச்சிருக்க ஒரு பார்ட்டி உங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போஸ் பண்ணதுக்கு அதுக்கான அந்த என்ன சொல்றது, அதுக்கான பவர் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல நமக்குள்ள டிஃபரன்சஸ் அப்புறம் பேசிக்கலாம் ப்ரோ. நீ வா முதல்ல அந்த பெரிய பீஸ்ட்டை வந்து நம்ம டிஃபீட் பண்ணுவோம் தான் நான் யோசிக்கணும். இவங்க என்ன பிளான்ல இருக்காங்கன்னு புரியல. எப்படி நான் போருக்கு போயிட்டு இருக்கோம் ப்ரோ, யானை வேட்டைக்கு கால் கீழே வந்து எறும்பு மாதிரி வந்து கடிச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் எவ்வளவுதான் அவாய்ட் பண்ணி போனாலுமே எனக்கு வந்து என்டிகே பார்ட்டி முன்னாடி இருந்தது மேல பெரிய ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. முன்னாடி இருந்த பார்ட்டி மேல, முன்னாடி இருந்த என்டிகே ஐ மீன் ஒரு பாயிண்ட் வரைக்கும் இருந்துச்சு. ரொம்ப வந்து இந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஓகே ரொம்ப இதா இருக்காங்க, லைக் கன்சர்ன்டா இருக்காங்க, லாங்குவேஜ் அந்த பேசிஸ்ல இருக்காங்கன்ற மாதிரி. இப்போ எப்படி ஆச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி அவங்க கம்ப்ளீட்டா இப்போ அந்த ஒரு சாட்டை துறைமுகம்லாம் பேசுற அந்த வாய்ஸை கேட்டவங்க இரிட்டேஷன் ஆகுது. எந்த அளவுக்கு இரிட்டேஷன் ஆகுதுன்னா, இந்த போன மாசம் ஒரு மாசம் முழுக்க பெரியாரை பத்தி பேசணும். ஒரு மாசம் ஓடிச்சு அந்த டாபிக், பெரியார் டாபிக். அது பண்றது எவ்வளவு அந்த இதுல எவ்வளவு அசம்பாவிதம் வந்து நடந்துட்டு தெரியுமா? சட்டம் ஒழுங்கு அவ்வளவு சீரழிஞ்சு போய் கிடந்துச்சு. அப்படியே சீமான் வந்து டைவர்ட் பண்ணி பெரியார் போயிட்டான் ஒரு மாசம். யோசிச்சு பாரு அவனுங்க எந்த அளவுக்கு காமெடின்ட்டு. நம்ம வந்து 3 லாங்குவேஜ் இம்போஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்கு எந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் இருக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த பன்னாட புறமுக்கு துரைமுருகன், சாரி இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நாயை அந்த நாய் வந்து விஜய் ஸ்கூல் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுது.
டேய் ஆடங் நீ எல்லாம் என்னடா தின்னுட்டு வர இல்ல விடுங்க. இல்ல ஏன்னா அந்த ஆளை மதிக்கிறதே இல்லை. ஏன்னா போயும் சின்ன பசங்க மாதிரி நைட் அட்டாக் ஓட்டிங்க அப்பலாம் அந்த ஆளு, புரியுதா? இந்த ஆமா சினிமா அலெக்ஸ், போயிட்ட மாதிரி அதனால விட்டுருங்க. பிராங்கா சொல்லணும், கரெக்டா சொன்னேன். நெகட்டிவ் ரோல் ஓட்டுன்னு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. ப்ரோ டம்மிங் பீஸ் ஆயிடுச்சு. அவன் சீமானே இன்ஸ்டால ஒரு செஞ்சிருவாங்க. கமெண்ட் பாத்துருந்தேன் கொஞ்ச ப்ரோ. நாள் எல்டிக்கு பத்தி கொஞ்ச நாள் நம்ம ஃபேன்ஸ் கால்ல விழுந்து பிச்சை எடுத்துனான் சப்ஸ்கிரைபருக்கும் லைக்ஸுக்கும். இப்போ அஜித் ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் லைக்ஸுக்கும் பிச்சை எடுத்துட்டு அடுத்து சிவகார்த்திகனுக்கும் விழுவான் பாருங்க. இல்ல அவன் இப்ப அதான் bro விழுந்துட்டானே. பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. இப்ப டிஎம்கே மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க? துரைமுருகன் பண்ற அதே மேட்டர் தான் பண்ணுது. ஒண்ணு அஜித்துக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, இல்ல இல்ல சிவகார்த்திகேயன் இதுல அவரை பாக்குறாங்க. இல்ல ப்ரோ, இல்ல ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் கூட சொன்னேன். என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் உதயநிதி அக்கௌண்ட்ல இன்னும் இருக்குது. அதாவது தியேட்டர் வாசல்ல டான்ஸ் ஆடுற போட்டோ போட்டு துப்பாக்கி டிக்கெட் கட்சின்னு ட்வீட் போட்டாரு யாரு? உதயநிதி. ஆமா ஆனா ஆமா இப்ப ஆமா. பாத்தீங்கன்னா இன்னும் இருக்குது. ஆனா இதுல ஹைலைட் இப்ப நீங்க ரீசெண்ட் ட்வீட் எல்லாம் பாத்தீங்கன்னா, அஜித் சார் நல்லா இருக்கீங்களா சார்? சார் காஃபி சாப்பிட்டீங்களா? ஆனா இல்ல மேட்டர் சார், ஆனா இல்ல சார் ரேஸுக்கெல்லாம் கரெக்டா போறீங்களா சார்? மேட்டர் என்னன்னா அஜித் மதிக்கவே மாட்டாரு. இல்ல ஆமா இல்ல அவர் இல்ல கண்டுக்கவே இல்ல. இல்ல இல்ல ஏகேக்கு அந்த கலைஞர் ஞாபகம் புரியுது. அதான் அவங்களுக்கு இதுவும் புரியாது. அது உண்மையிலே ஆமா ஆமா. இல்ல இவங்க இல்லைங்க, என்னன்னா ரொம்ப அஜித்தே கேவலமா அரசியல் தெரியும்ட்டாங்க சொல்லுவாங்க. அஜித்தே அரசியல் வந்து நிறைய அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பேசுவாராம். அப்ப இவங்க எது கூட கும்பிட்டு போறான்னு அஜித்துக்கு தெரியாம அந்த அளவுக்கு அஜித் அப்பாவியா இருக்காரு. அதெல்லாம் எல்லாம் தெரியும் அவருக்கும். ப்ரோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு அஜித்லாம் வந்துட்டு அவர் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரா இல்லையான்றது அதுவுமே எனக்கு டவுட். அது கிடையாது. ஆனா அதுக்கு நீ டிஎம்கே சைட்லயும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து அது உங்க இஷ்டம், உங்க ஓட்டு உரிமை, நீங்க பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு தனியா ஏங்க ஒருத்தர் எஸ்கேப் அது ஆயிடுவாரு. இங்க பாருங்க எப்படிங்க ஓப்பனா பேசுவாங்க, அதெல்லாம் பேச மாட்டானுங்க. இப்ப எப்படி ரஜினி பாத்தீங்களா? இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துச்சு பாத்தீங்களா? எது அது சொல்லுங்க? அலெக்ஸ், நம்ம வாழைப்பழம் டைரக்டர் யாரு வாழ போட்டாரு? வாழை மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜ்ரா. மாரி சரி செல்வராஜ் சரி படத்துல பத்தையாங்க கேக்கீங்க. அப்போ தெரியும் மாரி செல்வராஜ். படத்தை வந்து டைரக்ஷன் பண்றதுக்கு ரஜினி வந்து ஆமா வந்து ஆமா ஆமா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆமா வேணாம். ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா எனக்கு வந்து அந்த இதெல்லாம் வேணாம், அப்படி எனக்கு அந்த மாதிரி ஆனா இல்ல ப்ராப்ளம்ஸ். எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, ரஞ்சித் படத்துக்கு சைன் பண்ணிட்டு எதுக்கு இந்த ஆளு பத்த வேணான்ற. எக்ஸாக்டா சொல்ல சொன்னா இதான். இல்ல ப்ரோ, இல்ல இது ரஜினி ஸ்டைல்ல சொல்லணும்னா நேரம் காலம் இந்த காலத்துல இது பண்ண முடியாது. நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். கால்ல டப்பு டப்புன்னு விழ முடியல முன்னாடி மாதிரி. இப்பெல்லாம் ஆமா குனியறது கொஞ்சம் டிஎம்கே கஷ்டமா காரன் இருக்கு. கால்ல எல்லாம் விழுந்தா பிஜேபி காரன் உடனேலே தட்டுவான். ப்ரோ அவர்லாம் செம்ம கிளவர் ப்ரோ. அவரு ரஞ்சித் படத்தை எப்போ சைன் பண்ணாரு? அவர் செம்ம டவுன்ஃபால் ஆஃப் கரியரோட பெரிய டவுன்ஃபால் இருக்கும்போது சைன் பண்ணாரு. இப்போ ஜெயிலர் 2 அடிச்சுட்டு கூலின்னு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ வர அந்த ரெஸ்ட்ல அடைக்க மாட்டாரு ப்ரோ. ரஜினி சார்லாம் வந்து அது அப்படியே இல்ல, இந்த பக்கம் போனா அது டிஎம்கே வேற நரேட்டிவ் செட் பண்ணும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படிதான் இருக்கு. மாரி செல்வராஜ் கூட படம் பண்ணா மைட் பி டிஎம்கே வேற பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி தான். இல்ல சங்கீஸ்லாம் ஓட்ட போட மாட்டானுங்க. சங்கீஸ்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சங்கீஸ்லாம் ஆப்போசிட் ஆயிடுவானுங்க இவருக்கு. இப்போ மாரி செல்வராஜ் படத்துல நடிச்சாங்கன்னா சங்கீஸ் ஏற்கனவே இல்ல ப்ரோ, இது வேட்டையனே அது ஒரு மாதிரி ஆப்போசிட் தான் போனாங்க. புரியுது அந்த நீட் இது. ஆமா எக்ஸாக்ட்லி. தேவையில்லாத. ஆனா அவர் ஐடியா பண்ணீங்க. அவரை பத்தி எல்லாம் நம்ம பேச அலெக்ஸ் அந்த படம் யாரு சப்போர்ட் பண்ணாலும் ஓடாது அலெக்ஸ். ஏதோ கிண்டி கொடுத்திருந்தா நாடேதான் சொல்லுவாங்க. ஆனா இல்ல தமிழ்நாட்டுலயே பீகார் படம் ஒண்ணுக்குது. அங்கங்க நியூஸ் பார்த்தாதான் இது இல்ல தமிழ் நியூஸ் புரிய மாட்டுது. இதுல வேற அதான் ப்ரோ தளபதி எப்ப ப்ரோ பொலிட்டிக்கல் ரஜினி கேம்பெயின் ஸ்டார்ட் மட்டும் அரசியலுக்கு வந்திருந்தா உண்மையிலே நமக்கு செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்திருக்குங்க. அதான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இல்ல ப்ரோ, அது விடுங்க. அவர் வரலன்னா அது விட்டுறணும். புரியுதா? நம்ம வந்துட்டோம். அவங்க ரசிகர்கள் லூசு நம்ம வழிக்கு வராங்க இல்லங்க, அதான் கடுப்பா இருக்கு. மெச்சூரிட்டி அவ்வளவுதான் நினைச்சுக்க வேண்டியதான். இல்ல ஒண்ணு அவங்களா உள்ள வந்து இருக்க சிஸ்டம் சரியில்லைன்னு அவர் தான் சொன்னார். அவர் தலைவர் தான் சொன்னாரு. அவங்க வந்து சிஸ்டம் சரி பண்ண வந்திருக்கணும். இல்ல வரல ஒதுங்கிட்டாங்களா, சரி பண்ண வரவங்களாச்சும் வரவே இருக்கணும். அதுக்கும் அவங்களுக்கு அதாவது நாங்க வரல நீங்க மட்டும் இப்ப வரலான்ற ஒரு ஃபீல் எதுக்கு ஃபீல் பண்றாங்க. ஆனா நம்ம அவங்களை கண்டுக்கவே தேவையில்லைன்ற. இப்ப நான் என்ன ரஜினி ஃபேனோட பையன் கண்டிப்பா தளபதி ஃபேனா தான் இருப்பான். அவன் சொல்லுவான் உனக்கு ஓட்டு போடுறேன்னா தலைவர் எப்படி நிக்கல தளபதிக்கு போடுன்னு சொல்லுவான். அப்பா இல்லையா நீ யோசிச்சு பாரு. இப்ப ரீசெண்டா வந்து இந்தியால இருக்க மிகப்பெரிய சங்கீஸ் எல்லாம் சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போட்டானுங்க. அது வீடியோ கால். அது வந்து கிளிப்ஸ் வந்தது வெளியில. ஓகேவா? நம்பால் இருந்தார் போல அதுல. எனக்கு என்ன டவுட்னா ஃபார் வாட் பர்பஸ்?
என்ன பர்பஸ்க்காக நடந்தது அந்த மீட்டிங்? இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இஸ் ஃபார் ரெப்ரசன்டிங் ஸ்டேட் பீப்புள், ரெப்ரசன்டிங் ஃபார் இந்தியன் பீப்புள். அவர் வந்து எதுக்குப்பா நடிகர் கூட உட்காந்து போட்டுட்டு இருக்கணும் மீட்டிங்? வந்தா ரைடு எல்லாம் வராம ஒழுங்கா ஜாலியா இருப்பீங்க இல்ல எப்படி அந்த மாதிரி ஏதாவது மிரட்டி விட்டுருப்பாங்க. என்னடா நீங்க இங்க பண்ற சங்கீத்தனத்தை வெளில காட்டக்கூடாதுன்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணுகிறீங்களா? தெரியுது ரஜினி நினைச்சு வீட்டுக்கு பண்ணிட்டு ரைடே வந்தது கிடையாதுங்க இது வரைக்கும், தெரியுமா? ரஜினி வீட்டுல இது வரைக்கும் ரைடே வந்தது கிடையாது. ஏங்க அதான் உங்களை சங்கின்றேன், அப்புறம் என்னங்க நீங்க இதுல கரெக்டா மெயின்டைன் இல்ல இதுல பண்றாரு. இதுல இல்ல இதுல இன்டர்நேஷனல்ல வந்துட்டு அந்த அதிகமா டாக்ஸ் கட்ட ஆக்ட்ரஸ் லிஸ்ட் ஷாருக்கானுக்கு அடுத்து தான். ஷாருக்கான ஒரு ப்ரொடியூசர், இன்னொன்னு அந்த ஜவான் ஆயிரங்குடி இதெல்லாம் அது வந்து அதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்தாரு. செகண்ட் வந்துட்டு விஜய்ல இருந்தது. அதுலயே பேஸ்ட் ஆன் வந்துட்டு அந்த சேலரி இதெல்லாம் வச்சு அது ஹையஸ்டா இருந்தது. ஆனா அதுல ஹைலைட் என்னன்னா 100 அதாவது 80 கோடி கூட சம்பளம் வாங்க மாட்டாங்க யாரும் இந்த அனிமல் படம் ரன்பீர் கபூர், புரியுதா? அந்த அந்த ஆளு கடைசியா அந்த லாஸ்ட்ல ஏதோ ஒரு லிஸ்ட்ல இருந்தா போல. ஆனா 200 கோடி சம்பளம், ஏன் 150 கோடினே எடுத்துவோம் ரஜினி, எங்க காணோம்னு தெரியல. அதாவது அதான் 70 கோடி கூட கிடையாது அதான் ரன்பீருக்கு. ஆனா அந்த ஆளு இருக்கிறா போல டாக்ஸ் கட்டி. காம்ப்ரமைஸ்க்கு படம் பண்ணா எப்படிங்க அதுல வர முடியும்? இல்ல ப்ரோ, இப்ப எனக்கு என்னன்னா இல்ல இவங்க எதனா பண்ணிட்டு போட்டோம், விஜய் டாக்ஸ் கட்டுறாரு கேட்பான் பாரு. இன்டர்நேஷனல் பேஜ்ல எடுத்து பாருங்கடா. நம்ம வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்றது வந்து ரூலிங் பார்ட்டி யூனியன் கவர்மெண்ட்டை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ப்ரோ, மத்தவங்க எல்லாம் விட்டுலாம் ப்ரோ. ஏன்னா அவங்கள நம்ம அகேன்ஸ்ட் அவங்க பேசுறதை நம்ம மதிக்காம ஆன்சரை இவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலான்றேன். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்த பக்கம் ஒரு பெரிய மேட்டர் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கோம், இவனுங்க நடுவில் பூந்து காலுக்குள்ள பூந்துக்கிட்டு நம்ம இவங்க டைவர்ட் பண்றானுங்க. டைவர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனை டைல்யூட் ஆகுது, இவங்க டைவர்ட் பண்றாங்க, பிரச்சனை டைல்யூட் ஆகுது. ஸோ